மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே டூப்ளிகேட் பண்ணினா அதை ஸ்ட்ரெஸ் பண்றதா நமக்கு சாஸ்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் நேர சொல்லிட்டு அதை திருப்பி இன்னொரு தினம் டூப்ளிகேட் பண்ணினால், ஒன்று கேட்கிறோம் இல்லையா அப்படின்னா இல்ல அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இது ஏதோ நமக்கு சாதாரணமா தெரியாது. இல்ல இல்ல அப்படின்னா அதோட ஆழமே தனி. அதுக்கும் மேல அழுத்தம் வரும் அப்படின்னா இல்ல இல்ல இல்ல. அது மாதிரி இங்க பரமேஸ்வரன் என்ன சொல்றாங்க, குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல. குருவுக்கு மேல இல்லைன்னு அவர் ஒரு தரம் சொன்னாலே போதும். ஆனால் குருவுக்கு மேல இல்லைன்னு 2 தரம் சொன்னா போதும். அதுவும் போராதுன்னு இதுங்க மேக்சிமம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணலாமோ அப்படி சொல்லி குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல அப்படின்னார். இது போராதா? சொல்றவர் பரமேஸ்வரன் 3 தரம் சொல்லிட்டார், இப்ப போராதான். அது கூட அவருக்கு திருப்தி இல்லை. அதுக்கு மேல என்ன சொல்றாங்க, மமசாசனம் நான் பண்றேன் பிராமிஸ் அப்படிங்கிறது. சாசனம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்றது. ஒரு விஷயத்த மாத்த முடியாத பண்றதுக்கு பேர் சாசனம்னு பேரு. மமசாசனம் நான் சாசனம் பண்றேன், குருக்கு மேல இல்ல, குருக்கு மேல இல்ல, குருக்கு மேல. இப்படி சாசனம் பண்றவர் யாருன்னு, குருனாலே எவர் ஆதி குருவோ அந்த தட்சிணாமூர்த்தி சொல்ற குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல, குருவுக்கு மேல இல்ல. அது குருன்னா யாரு? பர்சனாலிட்டியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னா சார் இவர் தான் சார் எங்க குரு, அவர் தான் சார் எங்க குரு அப்படின்னு நாம யாரோ ஒரு பர்சனை போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள பிரியத்தை வச்சுருக்கோம். ஆனா சாஸ்திரம் சொல்றது, இந்த குரு கீதையே சொல்றது, அந்த குருங்கிறது ஒரு வியக்தி இல்லப்பா, ஒரு பர்சனாலிட்டி இல்ல, அது என்னன்னா தத்துவம். இதே குரு கீதையில சொல்ற, நீ என்னதான் படிச்சிருந்தது, என்னதான் தெரிஞ்சிருந்தது, உங்க என்னதான் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தை நான் இருந்தாலும் குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் முறையே அப்படிங்கிற குருங்கிற தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ தெரிஞ்சிருந்தது அத்தனை வேஸ்ட். குருவை தெரிஞ்சுக்கலன்னு சொல்ல, குரு தத்துவம் அவிஜ்ஞாய, குரு தத்துவத்தை புரிஞ்சுக்காத நீ என்ன படிச்சு என்ன தெரிஞ்சிருந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிற. இன்னும் சொல்ற, கல்ப ஜென்ம கோட்டி நாம் யஜ்யம் பிரத தபக்ரியா சர்வா சபலா தேவி குரு சந்தோஷமா. நீ என்னதான் கல்ப கோடி காலங்கள் ஜென்மா திருப்பி திருப்பி எடுத்து 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 என்னதான் வேதத்தை தியானம் பண்ணி, என்னதான் யாக யஜ்யங்கள் பண்ணி, பூஜை பண்ணி, ஜபத்தை பண்ணி, தபசு பண்ணி, தானத்தை பண்ணி, தர்மத்தை பண்ணி, என்ன வேணா புண்ணியமா குமிச்சு வை. அத்தனை குமிச்ச புண்ணியமும் எப்போ உனக்கு பலனை தரும்னு சொல்ற. குரு சந்தோஷமாக்குறதா அப்படின்னு. நீ இத்தனை பண்ணினது எப்போ பலிக்கும்னு, நீ பண்ணினது அத்தனையும் குருவுக்கு திருப்தி அடைஞ்சார்னா பலிக்கும். குழந்தை இத்தனை பண்ணியிருக்கா அப்படின்னு சந்தோஷமா இருப்பா, க்ஷேமமா இருப்ப அப்படின்னு அவர் சொன்னால வழிய இது அத்தனை பெண்டிங்ல இருக்குமா. பேங்க்ல போடுறோமோ செக்கை போட்டு டெபாசிட் பண்ணினா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் நம்மளோட பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுங்க, யாரோ சீனியர் ஆபீசர் ஆத்தரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவர் ஆத்தரைஸ் பண்ணாதான் நம்ம பணம் கர்ப்பகிக்கு வருது. நம்மளோட பணமே நம்ம பணம் தானே, நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துனோம் போனோம் அப்படின்னு இருக்க முடியல. அங்க ஒரு அபிஷியல் உட்கார்ந்து அவர் ஆத்தரைஸ் பண்ணாதான் உள்ள போறேங்கிறது, ஆத்தரைஸ் பண்ணாதான் வெளியில வரேங்கிறது. அத போலதான் இங்க ஈஸ்வரன் குரு ரூபமா இருந்து ஈஸ்வரோ குருடா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் வேற இல்ல, குரு வேற இல்ல. அவர் அப்ரூவ் பண்ணணும், குழந்தை பண்ணிட்டான், நல்லது பண்ணிட்டான், அந்த சமயத்துக்கு இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாத வழிய இது அத்தனையும் பலிக்கும். அது பலிக்க, அது சந்தோஷப்படுற வரைக்கும் என்ன பண்ணும், பெண்டிங்லயே நின்று. இப்போ பாருங்க, நாம இப்போ மெயினா சம்பாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னு, வேற ஒண்ணும் வேண்டாம், அந்த குரு சந்தோஷத்தை நாம வாங்கிட்டோம்னா, அவரை பிரீத்தி பண்ணி அவரோட அனுகிரகத்தை அடைஞ்சிட்டோம்னா அது எல்லாம் நமக்கு தானே
பேங்க்ல அக்கௌண்டே இல்லைன்னா கூட, பணம் இல்லைன்னா கூட, ஏதோ ஒருத்தர் ஒரு மந்திரி வந்தாருனாக்கா அவருக்கு பிரியம் ஏற்பட்டு எல்லாருக்கும் வாரி கொடுக்குறோன்னு அப்படின்னு விட்டாருன்னா லோன் கிடைச்சிடுறது. பணம் போட்டவங்க கூட எடுக்க முடியல, அக்கௌண்டே இல்லாதவனுக்கு பணம் கிடைச்சிடுறது. இன்னும் கருணா வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வரது எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிவிடுறது. அது போல இங்க குரு கிருபையை சம்பாதிச்சுட்டோம் அப்படின்னா நாம சம்பாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு. அதை சம்பாதிக்காத நம்ம என்னதான் என்ன சம்பாதிச்சாலும் அத்தனையும் வியர்த்தம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றோம். அந்த குருங்கிறது என்ன தத்துவம் அப்படின்னு அனுகிரகம்ங்கிறது தான் குருவோட தத்துவம். 5 காரியம் ஈஸ்வரன் பண்றது, அம்பாள் பண்றா. என்னென்ன? சிருஷ்டிகர்த்தி, பிரம்ம ரூபா, கோப்திரி, கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ர ரூபா, நிரோதான ஈஸ்வரி, சதாசிவ அனுகிரகம். பிரம்மாங்கிற சக்தியாயிருந்து சிருஷ்டி பண்ற, விஷ்ணுங்கிற சக்தியாயிருந்து பரிபாலனம் பண்ற, ருத்ரங்கிற சக்தியாயிருந்து சம்ஹாரம் பண்ற, தயமா இருக்கும். ஈஸ்வரன்கிற சக்தியாயிருந்து திரோதானம் மறைக்கிற, சதாசிவன்கிற தத்துவமாயிருந்து சக்தியாயிருந்து அனுகிரகம் பண்ற, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு தமிழ்ல இந்த 5 தொழில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5ஐயும் அம்பாள் பண்ணிட்டு இருந்தார். இந்த 5 காரியம் பண்றதுக்கு 5 ரோல் வேஷம் போட்டுருந்தார். அதுல அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு, அருளல் அப்படிங்கிற அருள் அப்படிங்கிறதுக்கே ஒரு போர்ட்போலியோ, அதுக்குன்னே தனியா ஒரு உருவம். அது எப்படி இருக்காங்க? குருமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி ரூபிணி, குருமண்டல மத்தியஸ்தா. அனுகிரகம் பண்றதுக்குன்னே ஒரு அவதாரம், ஒரு ரூபம். சதாசிவங்கிற ரூபமே சாட்சாத் இந்த குரு ரூபம் தான். அதனால குரு வேற இல்லை, ஈஸ்வரன் வேற இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ முதல்ல சொன்னேன், யாரோ இவர் எங்க குரு அவர் எங்க குருன்னு சொன்னா அப்ப அது தப்பா, இது குரு தத்துவம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கன்ஃபியூஷனே வேண்டாம். அப்போ வெளியில வெக்தியா நமக்கு அவளுக்கு ஒரு குருன்னு ஏதோ வந்திருக்கு, இது என்ன அப்படின்னு அந்த அனுகிரக சக்தி, ஈஸ்வரனோட அனுகிரக சக்தி, அதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். அதுக்குதான் இப்படி ஒரு வெக்தி. எந்த ரூபத்துல வேணா நமக்கு அனுகிரகம் பண்ணலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தா 24 குரு சொல்றோம். 24 குருவா இருக்க முடியுமா? தாராளமா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எப்படி இருக்குமோ நமக்கு எல்லாமே உலகத்துல பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல ஒவ்வொரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கிறாப்புல, புதுசா தெரிஞ்சுக்கிறாப்புல அபூர்வமாவே தெளிவா. காசி யாத்திரை பண்ணினா காசியில பெரிய வரவேற்பு தெளிவாடுக்கு, வித்வான்கள் நிறைஞ்ச இடம். காசியும் காஞ்சியும் தான் வித்வான்கள் நிறைஞ்ச இடம். பிராச்சீனமா அந்த காலத்திலேருந்தே அங்க வித்வான்கள்னா சபையில கூடியிருக்கா. பெரியவாளுக்கு பெரிய உபச்சாரம் எல்லாம் பாராட்டு எல்லாம் நடந்தது. அப்படி நடந்துட்டு இருக்கிறது எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு அப்போசிஷன் ஒண்ணு இருக்கும். ஆஹாவும் பெரியவான்னு 10 பேர் கொண்டாடினோம்னா என்ன அவரை கிடக்க என்ன பண்ண போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் 2 பேர் இருப்பா. அது இல்லைன்னா சுவாரஸ்யப்படாது. இலை முழுக்க ஒரே ஸ்வீட்டா வச்சிருந்தா நல்லா இருக்குமா? அப்படி ஓரத்துல ஏதாவது ஒரு மிளகா சட்னியை வச்சாதான் சோபிக்கிறது. இன்னைக்கு வைகாசி விசாகம், பெரிய புண்ணிய தினம். நம்மாழ்வாரோட திருநட்சத்திரம், அதை விட பெரிய புண்ணிய தினம். நாளைக்கு பொழுது விளைஞ்சா மகாபிரபு பெரியவாளோட திருநட்சத்திரம், புண்ணிய தினம். இப்ப எல்லாம் ஒரே புண்ணிய தினமா இருந்தா அதுக்கு நடுப்புற ஏதாவது ஒண்ணு வாழ்ந்துருக்கோம் இல்லையோ இளைஞருக்கு. அப்பதான் சோபிக்கிறது. அது மாதிரி பெரியவாழ்கிட்ட அவளோட அந்த வைபவத்தை பார்த்து சில பேருக்கு தாங்கல. அவ என்னன்னா சண்டைக்கு வரணும் அப்படின்னு வந்தா பெரியவா வித்வான்கள் சபையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அப்படி உள்ள வரதையே அவளும் வந்தவாளும் வித்வான்கள் தான். ஏன்னா ஜெகத்குரு சங்கராச்சாரியான்னு போட்டிருக்கு இல்லையா, காஞ்சி காமகோடி பீடாதிபதி அப்படின்னு. அவளுக்கு இந்த ஜெகத்குருங்கிற பட்டத்தை ஒத்துக்க முடியல. சண்டைக்கு வந்தா இங்க யாரு ஜெகத்குருன்னு கேட்டே வந்தா. பெரியவா உட்கார்ந்துருக்கா, வித்வான்கள்லாம் உட்கார்ந்துருக்கா. அவ உள்ள வரத்தையே சமஸ்கிருதத்துல இதை கேட்டு வந்தா, இங்க எவன் யாரு ஜெகத்குருன்னு.
கேட்டோட மற்றவர்களுக்கு பயமா போயிட்டு திடீர்னு என்னமோ விளையாட்டா பண்றதுக்கு வராப்புல வரத்தையே ஒரு பவியம் இல்லாத இங்க எவன் ஜெகத்குருன்னு கேட்டே வராளே. உடனே பெரியவா நான் தான் சொன்னா அவ இன்னும் கோவம் வந்துட்டு. காரணம் இவரே பாரு ஒரு அடக்கம் இல்லாத இங்க யாரு ஜெகத்குரு அப்படின்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொன்னாக்க விசிட்டிங் கார்டை கொடுத்தா நல்லா இல்லையே அப்படின்னா அது எப்படி நீ ஜெகத்குருவா இருப்ப, உன்னை யாரு ஜெகத்குருன்னு ஒத்துண்டா? அவர் சொன்ன ஜெகத்குரு அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் குருன்னு இருக்கணும். நீ ஜெகத்குருன்னு சொல்லிட்டா போறாது, உலகம் அதை ஒத்துக்கணும், அத்தனை பேரும் ஒத்துக்கணும். ஆனா இவர் எங்களோட குரு தான் ஒத்துக்கணும். அதனால நாங்கள்லாம் உன்னை ஜெகத்குருவா ஒத்துக்கலன்னா சரி ஒத்துக்காட்டி போங்கோட இந்த ஜெகத்துல நீங்க 10 பேர் ஒத்துக்கலன்னா இப்ப குறைஞ்சு போயிட போதா அப்படின்னு சொல்லல. தெளிவா என்ன சொன்னா நீ ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும். அவர் சொன்ன ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், ஜெகத்துக்கெல்லாம் குருன்னு அர்த்தம் அதானே அப்படின்னா. ஓ நீங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்கா, நான் என்ன எல்லாரும் ஜெகத்குருன்னு சொன்னா எதுக்காக சொன்னா நான் எப்படி அர்த்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பண்ணின்ற அர்த்தம் ஜெகமே எனக்கு குருன்னு இவள்னா ஞாபகப்படுத்துறான்னு, ஜெகமே எனக்கு குருன்னு இவள்னா எனக்கு ஞாபகப்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதனாலதான் அவன் என்ன ஜெகத்குருன்னு சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு. வந்தவாடுகள்லாம் புரியல, இவர் ஏடா உடனே சாமர்த்தியமா பேசுகிறன்னு தெரியும். அதுக்காக நாம ஜெகத்குருன்னு பொதுவா வியாக்கியானம் தான் உலகத்துக்கு குருன்னு தான் அர்த்தம். இவர் என்ன ஜெகமே எனக்கு குரு அப்படிங்கிறாரே, புது வியாக்கியானமா இருக்கு. இது எப்படி முடியும், ஜெகமே உனக்கு எப்படி குரு? அப்பதான் பெரிய ஸ்ரீமத் பாத்தீங்கன்னா 24 குரு சொல்றது. அதுல ஒரு மலைப்பாம்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாமோ குரு இருக்கு. இந்த நியாயப்படி பார்த்தா என்ன ஜெகத்குரு நான் ஏன் ஜெகத்தை அப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த உலகத்துல அன்னைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ. உதாரணத்துக்கே பார்த்தா ஒரு குருவிக்கு இருக்கிற சக்தி என்ன, நமக்கு இருக்கிற சக்தி என்ன? நம்மள மாதிரி 2 கை இருக்கா, கால் இருக்கா, புத்தி இருக்கா, இருக்கா, ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படி இருக்கிற நம்மளை விட சக்தியில கீழே இருக்கிற ஒரு குருவி கூண்டு கட்டுறாப்புல நம்மளால விடுதலை. அது பெரிய 100 மாடி கட்டணம் வேணா விட்டுடலாம், குருவி கூடு கட்ட தெரியாது. கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், ஐஐடில நோபல் பிரைஸ் வாங்கலாம். ஆனா காக்கா குருவி மாதிரி கூடு கட்ட தெரியுமோ? தெரியாது. எறும்பு பாக்குறோம், என்ன ஒரு டிசிப்ளின், யாருக்கு சொல்லி கொடுத்தா? லைன்ல போகணும் அப்படின்னா அத்தனையும் அப்படியே அழகா லைன்ல போகும். நாம மடத்துக்கு போறோம் அப்படியா இருக்கிறோம், வீட்டுல பிரசாதம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா தெளிவாகவே விழுந்துக்கும் போல இருக்கு. தெளிவா ஒரு நாளைக்கு தான் சொல்லுங்க, எக்மோர்ல இருந்தா ஒரு டுடோரியல் காலேஜ், அதுல தெளிவா அங்க தங்கி இருந்தா பூஜைக்கு தீர்த்தம் எல்லாம் கொடுப்பா. பூஜை முடிஞ்சு கொடுத்தா ஒரே கூட்டத்துல எல்லாரும் விழுந்துருச்சு, நான் முந்தி நீ முந்தி, நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு. வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட கைக்கறி பண்ணிடுவார். அவர் பார்த்த பெரியவா மேல எல்லாரும் விழுந்துட போறாளோன்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அழகா ஒரு லைன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஒரு சௌரியமா போயிடும். இவாழ எல்லாரும் விழுந்து குதிக்கிறத பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணாரு, கத்தினர், எல்லாரும் லைன்ல வாங்குவோம், லைன்ல வாங்குவோம், லைன்ல வாங்குவோம்னு கத்தினர். காதுல வாங்குறதா இல்ல, இவர் பாட்டு கத்திட்டே இருக்கு, அவா பாட்டுக்கு அவா பண்றதே பண்ணிருக்காரு. அது டுடோரியல் காலேஜா, அந்த கிளாஸ் ரூம் பெஞ்ச் எல்லாம் போட்டு உடனே நாராயணா பெஞ்சு மேல ஏறி அப்படின்னா இவருக்கு புரியல, அது நம்மளையும் பெஞ்சு மேல ஏற சொல்றா அப்படின்னு. உடனே இவர் பெரியவா அவர்கிட்ட சொன்னோடனே எல்லாரும் திரும்பி அவரை பார்த்தா பெஞ்சு மேல ஏறி நின்று இப்போ சொல்லு எல்லாருக்கும், நீ கூட்டத்தோட கூட்டமா நடுப்புற நின்றுட்டு எல்லாரும் வரிசையில் வாங்கன்னு கத்தினா எங்க இருந்து குரல் வருதுன்னே தெரியல, யாருக்கு என்னன்னு தெரியல. அதனால நீ முதல்ல பெஞ்சு மேல ஏறு நின்று கத்து. எறும்பை பார்த்து கத்துக்கலாமே, எப்படி கியூல போவான் அப்படின்னு. இது மாதிரி உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தெளிவா சதாராங்கிற இடத்துல இருந்தா வர வழி திரும்பி வளர்த்து
யாத்திரையில பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஜெகத்குரு சங்கராச்சாரியாரா அப்படின்னு உலகம் அதிசயப்பட்டது எதை பார்த்து பெரியவாள் அப்படின்னு அவளோட எளிமைதான். அவளை போல பவர்ஃபுல்லா ஸ்டேட்டஸ்ல இருந்தவாள். அவர் ஒரு கண்ணை அசைச்சாருன்னா போதும் அந்த சராச்சரமும் என்ன வேணா செய்யறதுக்காக பிரைம் மினிஸ்டரா இருக்கும், பிரசிடென்டா இருக்கும், யாரு வேணா என்ன வேணா. ஏதோ இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் தான் இல்ல, எந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்தாலும் சொல்றதை கேட்கறதுக்கு இருந்தார். அப்படி ஒரு இருந்தவர் 5-6 பேரோட ஒரு தடு வண்டி எடுத்துட்டு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா யாத்திரை பண்ண முடியும் அப்படின்னா அவரால் தான் முடியும். அவரை போல ஞான சேனைகளோட ஒட்டகத்தோட அந்த ராஜ தோரணையோட நல்லாக்களை உட்கார்ந்து யாத்திரை பண்றவாளையும் பார்க்க முடியாது. அவரை போல ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா யாத்திரை பண்றவாளையும் பார்க்க முடியாது. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இதெல்லாம் இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்ததுனால அதுக்கெல்லாம் பெருமையை வழிய, அது இருந்ததுனால இவருக்கு பெருமை இல்லை. நமக்கு கார் இருந்ததுன்னா நமக்கு வேணா பெருமை, ஆனா பெரியவாழ்கிட்ட கார் இருந்ததுன்னா காருக்கு பெருமை. சொல்லு நகை பார்த்து பொம்மநாட்டிகள் எல்லாம் கல்யாண காட்சிக்கு போனா நகை எங்க போட்டு போனான்னா ஒரு ஸ்டேட்டஸ் வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் உபச்சாரம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா அம்பாள் எதுக்கு போட்டுக்கணும், கைராட்டியில போட்டுக்கணும், நகை கையில வச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு அபிராம சொன்ன அத்தவா எங்க பொம்மநாட்டிகள் எல்லாம் போட்டுக்கிறது அவளுக்கு அலங்காரத்துக்கு, உனக்கு நகை போடுறது நகைக்கு எல்லாம் அலங்காரம் பண்றாங்க. அணியே அணியும் அணிக்கழகை அப்படின்னா இவாள்லாம் நகை போட்டு இவ அழகா இருக்கணும், நீ நகை போட்டுனீங்கன்னா நகையெல்லாம் அழகா இருக்கு. பக்தி இருந்துனாக்க அப்படி ரசிக்க முடியும். அதுதான் மகான்களோட வார்த்தை. அடியை அழியும் மணிக்கழகை அப்படின்னு நகையெல்லாம் போனா போகுதுன்னு அதுக்கெல்லாம் அழகு இருக்கட்டுமேன்னு உங்க இடத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க எல்லாமே பெரியவாழ்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு அழகு சோபிக்கணுங்கிறதுக்காக இருக்கு. அந்த யாத்திரையில வந்துட்டா ஒரு மரத்தடியில தங்கி இருக்கு. எய்தாப்புல மரத்துல பார்த்தா ஒரே குரங்கு, குரங்கான குரங்கு கூட்டம். பெரியவாழ்கிட்ட யாரோ கூடையில மாம்பழம் கொண்டு வச்சிருந்தார். என்ன வேணா பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அவன் கூட்டா இந்த கூடையை கொண்டு அப்படி கொண்டு அப்படின்னா அப்படி ரோட கிராஸ் பண்ணா எய்தாப்புல மரம், இந்த மரத்தடியில இவர் இருக்காரு, அந்த மரத்தடியில குரங்கெல்லாம் இருக்கு, வேடிக்கை பார்த்துருக்கு. இந்த பழக்கூடையை கொண்டு அந்த மரத்தடியில வச்சுருவாங்க. எதுக்கு அப்படின்னு வெய்யும் சொல்றேன் அப்படின்னு கொண்டு வச்சா பெரியவா என்னமோ ஜாட காமிச்சா. இந்த குரங்கெல்லாம் வரிசையா வந்தது. ஒரு குரங்கு இறங்கி வந்தது, ஒரு பழத்தை எடுத்தது, விடுகிடுன்னு கடையில ஏறி உடனே இன்னொரு கிழங்கு வந்தது, ஒரு பழத்தை எடுத்தது, விடுகிடு. கூட பழத்தை முழுக்கல அந்த மரத்துல இருந்த குரங்கு அத்தனையும் ஒன்னொன்னா இறங்கி வருது, எடுத்துன்னு போறது, மரத்துல உட்காருது, ஒன்னொன்னா எடுத்துன்னு போறது, வேடிக்கை வந்து ரொம்ப ரசிச்சாங்க. ரசனை அப்படின்னா பெரியவாழ்கிட்ட தான் எதை எப்படி ரசிக்கணும் கூட தெரியணும் இல்லையோ. பாயசத்தை மோக்கணும் ஒன்னா போட்டு சாப்பிடறவரா இருந்தா ரசிச்சுன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம். இவாளுக்கு என்ன இத்தனை மாம்பழமும் கொண்டா போடுறேன்னு, ஆளுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லாத கூடவே காலியா பண்றதேன்னு பெரியவா ரசிச்சுன்னா இந்த குரங்குக்கு இருக்கிற பவர் கூட எனக்கு இல்ல வரேன் அப்படின்னா ஒட்டுக்கும் புரியல. ஏன்னா குரங்குக்கு இருக்கிற பவர் இவருக்கு என்ன மறையாத பவர் இல்லையா, என்ன சொல்றது. அதுல பார்த்தா ஒரு மந்தி குரங்கு அது மட்டும் மரத்திலேயே உட்கார்ந்து இருக்கு. அது எடுத்துக்கல, மீதி எல்லா குரங்கும் வந்து எடுத்துருந்தது. பெரியவா அப்ப சொல்றாங்க அது மட்டும் எடுத்துக்கல, மற்றதெல்லாம் எடுத்துருக்காரு. அதுதான் வாழ்க்கை லீடர். எல்லாருக்கும் ஒரு லீடர் இருக்கணும் இல்லையோ. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளுக்கு ஒண்ணாக்கு யாராலும் கவனிச்சிடும். அத்தனை குரங்கு இருக்கு, கூட பழம் இருக்கு, ஒரு குரங்காலும் 2 கையிலயும் 2 அடல்ல எல்லாம் எடுத்துனது. அழகா இது பிரசாதம் கொடுக்குறப்ப ஒன்னாதான் எடுத்துனது. இதை கவனிச்சா தெரியா அது அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு அது என்ன அது அடுத்து நியூஸ் சொல்லிட்டோ நமக்கு புரியல. ஆனா எல்லாம் ஒரு குரங்காலும் 2 பழத்தை தூக்கல, ஒன்னொன்னுதான் தூக்கிட்டு இருக்கு. திரும்பி உன்னை எடுத்துக்கிட்டு மேல போயிடுது. அந்த லீடர் சொல்றது அதெல்லாம் கூட கேட்கறது. குரங்கெல்லாம் கூட தன்னோட குரு சொன்னா கேட்கணும்னு கேட்கறது. ஆனா நானும் கட்டிகிட்டே இருக்கேன், யாரும் கேட்க. அதனால அந்த குரங்குக்கு இருக்கிற பவர் கூட தனக்கு இல்லையா.
அதுல இருக்கிற வார்த்தைக்கு உள்ள மதிப்பு கூட தனக்கு காப்பி குடிக்காத கதவிந்துதான் என்ன பண்ண மடத்திலேயே போய் காப்பி. இதத்தான் பெரிய விஷயம். அதனால உலகத்துல பிரபஞ்சத்துல கத்துக்கிறதுக்கு நாம நோட் பண்ண மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான், கவனிக்க மாட்டேங்கிறோம். மகான்களுக்கும் பெரிய கவிஞர்களுக்கும் இவாளுக்கும் நமக்கும் சாதாரண ஆன்லைன் மனுஷனுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவளுக்கு எல்லாத்துலயும் கவனம் இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்தான்னா அதுலயே ரசிச்சு பார்ப்பா, அதுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன எடுத்துக்கலாம், என்ன பிளஸ் என்ன மைனஸ் தெரியும். நாம இருந்தா ஏதோ எல்லாத்தையும் நாம என்ன பெருமாள் சுவாமியை பார்த்தாலே கணக்குல போட்டு ஓடிக்கிறோமே, அவரையும் ஒரு மெக்கானிக்கலா தானே பாக்குறோம். எங்கேயாவது இப்படி அலங்காரம் பண்ணிருக்காள், இப்படி சந்திரகாப்ப சந்திரக்காள், ஏதாவது மனசு ஒரு க்ஷணம் நிக்கிறது அவங்க நின்று அப்படி நின்று கொடுத்தனா என்னென்ன கண்ணுல இருந்து தண்ணி வரும், காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார் அப்படின்னு அப்படி பார்க்கணும், அப்படி ரசிக்கணும். இதுதான் அவளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். இவையெல்லாம் அவளுக்கு. அதனால உலகத்துல கத்துக்க வேண்டியது எத்தனையோ இருக்குதான். ஒவ்வொரு நாளைக்கும் கத்துக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமும் கத்துக்கலாம், எதை பார்த்தாலும் இதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சுவாமிகளே. அதனால நீ ஏதோ பெரிய ஆளு குருன்னா உன்னை பத்தி கஷாய தன்னை கொடுத்து ஜெகத்குரு சங்கராச்சாரியால உட்காந்து வச்சுக்கிறதுனால நீ ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத. இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனால உலகத்தை பார்த்து பார்த்து தினம் ஒரு விஷயமா கத்துக்கோன்னு எனக்கு எல்லாரும் உபதேசம் பண்றாப்புல இருக்கு. ஜெகத்குரு ஜெகத்குரு ஜெகனே உனக்கு குரு, ஜெகனே உனக்கு குரு, கத்துக்கோன்னு சொல்றாப்புல இருக்கு. அதனாலதான் நான் ஜெகத்குருன்னா சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த வியாக்கியானத்தை கேட்டாலும் வந்தவா நமஸ்காரம் வேண்டாம், நிஜமாவே நீங்க தான் ஜெகத். அதான் புரியும். பெரியவாளை நேர பார்க்காத வரைக்கும் அவளை பத்தி தேசிக்கலாம், அவளை பத்தி விமர்சிக்கலாம், அவளை பத்தி பேசலாம், என்ன வேணா வேணும். அந்த ஒரு க்ஷணம் பார்த்துதான் போதும். அந்த கிருபை கிடைச்சிட்டுதான் போதும். கிருபை கிடைச்சி பக்தியோட எல்லாம் பார்க்கணுங்கிறது கூட இல்லை, மெக்கானிக்கலா பார்த்தா கூட போதும், இல்ல வெறுப்போட பார்த்தா கூட போதும். வெறுப்போட பார்த்தாலே மோட்சம் அடையலாம இருந்தா எத்தனை அசுரானோட சரித்திரம் அப்சன் என்ன ஜன ஜபமா இல்ல வெறுப்பு, வேஷம். அந்த வேஷமே எப்படி இருந்ததுன்னு பாக்குற இடம்லாம் கிருஷ்ணனா இருந்தது. நம்ம உட்கார்ந்து அப்படியே யோக சக்தியில மனசை நிறுத்தி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பக்தி பண்ணினா கூட பாக்குற இடம்லாம் கிருஷ்ணனா தெரிய மாட்டேங்குது. ஆனா இவனுக்கு அந்த வெறுப்பை உருகி போனோம்னு அப்படியே அந்த வெறுப்புல எப்படி இருந்ததுன்னு பார்த்த இடம்லாம் கிருஷ்ணனா இருந்தது. சிசுபாலன் அப்படின்னு என்ன சுவாமி சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுக்கறது சக்கரம் கழுத்தை சீவித்து அப்படியே அந்த ஜோதிஷ் அந்த ஆத்மா சுவாமியோட ஐக்கியமாச்சு. இதை பார்த்த தர்மபுத்தில இருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆயுஷ் மூட்டும் விஷயம் தான் சிசுபாலன் பண்ணினது, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா விஷ்ணு ரசனாபாராயணம் இல்லை, ஏன்னா திருப்தியும் தான். திருப்தினவனுக்கு இப்படி ஒரு மோட்சமா கண்ண எதிர்க்க எல்லாருக்கும் தெரியறாப்புல. ஏன் எப்படி கிடைச்சதுங்க? அந்த திட்டணுங்கிறதுக்கு அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளன்னு சுவாமிக்கு தான் தெரியும். நாம விஸ்வேஸ்வரமா விஷ்ணுமா பரமாத்மனேனமா நம்ம புதுசா சஹஸ்ரநாமம் பண்ணா அவன் என்ன பண்ணினா வேற தினசா சஹஸ்ரநாமம் பண்ணோம். கூட்டாளினவா வைத்தியனவா அப்படின்னு ஆன்டி சஹஸ்ரநாமம் ஒண்ணா வச்சுக்கோங்க பண்ணினா அவருக்கு என்ன பண்ணாங்க, இவன் 100 தடவை ஏற வரைக்கும் பொறுத்துட்டே இருந்தார். அவரும் அத்த உள்ளதான் சிசுவாலன்னு இன்னொரு அத்த உள்ள ஈயோட பிள்ளைவா மாதிரி அவர் இன்னொரு அத்த அவரோட உள்ள உறக்கிறதையே கிருஷ்ணனாலதான் இவருக்கு காலம் யமன் அப்படின்னு அசிரீதி கேட்டது. அதனால அத்தை வரம் வாங்கினார். என் பிள்ளைய நீ கொல்லக்கூடாது, என்னாலதான் உன்னாலதான் அவங்க திரு சாபன்னு சொல்லியிருக்கு, அதை மாத்த முடியாதேன்னு. அப்ப சொன்ன மாத்த வேண்டாம், நீ அவன் பண்ற தப்ப பொறுத்து போனா சுவாமி கிட்ட எத்தனை 100 தப்பு பொறுத்துக்கோ. ஏன் அவளுக்கு அவ்வளவு தைரியம் உள்ள மேல, இவன் 100 தப்பா பண்ண போறான்னு, 100 விசாரம் பண்ண போறான்னு, எனக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சிட மாட்டானான்னு சுவாமி சொன்ன. ஆனா 100 தப்பு, ஆனா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டா 100 தப்பையும் ஒரே தப்ப 100 தரம் பண்ணினா அது கணக்குல வராது. அப்ப என்ன பண்ண ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு தப்பு பண்ணும். திட்டினாக்க இன்னைக்கு படவான்னு திட்டினா அடுத்த தரம் இனிமே 99 தரமும் படவா வரக்கூடாது, வேறதான் புதுசா வரணும்.
இப்படி ஒரு வரம் கொடுத்தாரு அவனுக்கு. அதனால இவனுக்கு தினம் யோஜனை என்னென்ன, நாளைக்கு என்ன வெய்யலாம் கிருஷ்ணரை, ஃப்ரெஷ்ஷா என்ன வெய்யலாம், இப்படியே யோஜனை நாள் முழுக்கல இவனுக்கு ஆயுசு முழுக்கல என்ன கிருஷ்ணரை என்ன வெய்யலாம் என்ன வெய்யலாம் என்ன வெய்யலாம், அது அழகா வெய்யணும், நல்லா அட்ராக்டிவா இருக்கணும், இடையில இடையில போட்டு பேசினா கூட்டமா கூடணும். இப்படி எல்லாம் அவனுக்கு ஸ்மரணை இருந்ததுனால சுவாமி சொன்னார், இப்படி என்ன வெய்யணுங்கிறதுக்கே இவ்வளவு சிரமப்பட்டிருக்கானே, 24 மணி நேரம் நினைக்கன்னா நினைச்சிருக்காங்க அமர கோஷத்துல அமர்ந்து அந்த பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் கேட்டு இப்படி ஒரு பிரயத்தனம் விட்டு திட்டிருக்கான் அப்படின்னா அதுவும் எனக்கு திருப்பி அதுவும் அர்ச்சனை தானே, என்ன நினைக்கணும் அவ்வளவுதானே, அது எப்படி நினைச்சா என்ன. அது போல நாம எப்படி தெளிவாட பார்த்தாலும் சரி அங்க நமக்கு சத்தியம் காரணம் ஒன்னே ஒண்ணு, அவருக்கு யாரையும் கோச்சிக்க தெரியாது. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோச்சிக்க தெரியாது. தெளிவாளுக்கு பார்த்தா இது என்ன சார் ரொம்ப பொய் சொல்றீங்க, நாங்க எல்லாம் மனத்துக்கு ரொம்ப நாளா போயிருந்தோம், தெளிவா எப்படி கோச்சுக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். தெளிவா கோச்சிந்தாப்புல நமக்கு பல சமயங்கள்ல தோணலாம், ஆனா அது நிஜமான கோபம் இல்லை. இப்படி ஒரு தரம் யாரோ ஏதோ வந்து சொன்னா சொல்றது தெளிவாளுக்கு கோபம் வந்தது, கோபம் வந்தாப்புல உgrama அங்க எழுந்தா செல்லம்மா அப்படின்னு ஒரு இறந்த கிருஷ்ணன் அப்படின்னு அவரோட பொண்ணு செல்லம்மா. அந்த அம்மா வந்து என்ன பண்ணினா இது பெரியவா, அது ரொம்ப வித்வான் அந்த அம்மா, பெரியவாளோட கோபம் ஏதாவது அந்த வாழ்க்கை சாபமாகாம ஏதாவது வாய் திறந்து சொல்லிட போறாளோ அப்படிங்கிறதுனால நான் இவ்வளவு 2 கிட்டாம பண்ணி எடுத்தோம், பெரியவா கோச்சிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு உடனே கோச்சிக்க கூடாதுதான், கோபம் வரக்கூடாதுன்னு தான் நானும் அடங்கிட்டு இருக்கேன், நான் கோச்சினேன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. கோச்சின்னா என்ன ஆகுங்க, ஒண்ணும் இல்லை, அந்த கோபத்துக்கு எது பயப்படுறது, வேதமே பயப்படுது. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே, ருத்ரனே உனக்கு நமஸ்காரம், ருத்ரனோட கோபமே உனக்கு நமஸ்காரம். அவருக்கு மட்டும் ஈஸ்வரன் மட்டும் கோபம் வந்து விட்டுனா அவ்வளவுதான், ஓம் தச்சது, அப்புறம் மறுநாள்ல இருந்து பிரபஞ்சம் இல்லை. அப்படி அவள்கிட்ட எல்லாத்தையும் பிரியமா குளிச்சிருந்தார், எல்லாரையும் சமமா பார்த்தாங்க. சமதிருஷ்டியா சாந்தா மகாத்மா சன்னிசந்தா வசந்தது லோகயிதம் சரந்தா தீர்ணாஸ்வயம் பீம பகார்ணம் அஹேதுனாம் அஞ்ஞான விதாவே. மகான்கள் எப்படி இருப்பாங்க, சாந்தர்களா இருப்பாங்க, முதல்ல அமைதியா வடிவமா இருப்பாங்க. நம்ம போறதையே சுவாமி டென்ஷனா இல்லையே அப்படின்னு கேட்டு ஆசிரமத்துக்கு உள்ள போனா சுவாமியோட நாமளே ஏகப்பட்ட டென்ஷனோட போறோம், பஸ் கிடைக்கலையே அது கிடைக்கலையே காஞ்சிபுரத்துக்கு போனாக்க இந்த வெயில் நிமிஷத்துல அங்க அவர் நமக்கு மேல டென்ஷனா இருந்தாருன்னா அங்க போவானே என்ன பண்ணோம்னு இங்கேருந்து நம்ம அப்படியே கொதிச்சுன்னு போனா அங்க என்ன பண்ணணும் அப்படியே அடங்கி பண்ணணும். எப்படி இழக்கணும், அவர் எதனா ஓம் மந்திர மாயாஜலம் பண்ணணும், ஒண்ணும் இல்லை, அவரை பார்த்த மாத்திரத்திலேயே சர்வமும் பண்ணணும். ராமசுவாமியர் பூமியில ரயில்வேல உத்தியோகமா இருந்து லேபர் ஆபீசரா இருந்து அவர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து, இந்த பொண்ணு குழந்தை வந்து எல்லாரும் வச்சுக்கிட்டு இடத்துக்கு போனார், உள்ள எல்லாரும் போனார். நாராயணசுவாமி நம்ம அப்பா பேரு, இந்த ராமசுவாமியர் அவருக்குள்ள வரிசையா எல்லாரும் பேருக்கா பொண்ணு எல்லாரும். இந்த கூட இருக்கிறவா என்னன்னா ராமசுவாமியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார், வெங்கட்ராம அப்பா வந்திருக்க அப்படின்னு இப்படி கீழே இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார். இவரோட அப்பா வந்திருக்க, இவரோட அப்பா அவரோட அப்பா அப்படின்னு சரியா ஒண்ணுமே சொல்லல, எல்லாம் ரெகுலரா வரலாம். உடனே ராமசுவாமி சொல்லிட்டான், ஜெனரேஷன் கேப் அப்படின்னா என்ன அது புரியல. திடீர்னு பெரியா ஜெனரேஷன் கேப் இல்ல, நீ பெரிய லேபர் ஆபீசர் ஆச்சே அதனால உங்ககிட்ட கேட்டேன், ஆளை பார்த்துதான் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கனபாட்டி கிட்ட போய் ஜெனரேஷன் கேப்னு கேட்பாடா மாட்டார். லேபர் ஆபீசர் நீ லேபர் ஆபீசர் ஆச்சே அதனால கேட்டேன் ஜெனரேஷன் கேப்னா என்ன. அவர் உடனே இவருக்கு பெரியவாளுக்கு கன்வீன்சிங்கா பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக என்னமோ கொண்டு உடனே யோஜனை பண்ணிட்டு ஏதோ சொன்னார், பேசாத போயிட்டு இருந்தார்.
இப்படிங்கிற எனக்கு என்னது போகுது. இப்போ உன் பிள்ளைய எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா எனக்கு அப்படின்னா, அவங்க உன் பேரன் பேரை சொல்லி அவனோட அப்பான்னா உன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினா, உன் புள்ள பேரை சொல்லி உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணினா. ஆனா பழங்காலத்துல எப்படி சொல்லுவாங்க, ராமசுவாமி இருக்கிறவங்க ராம வந்திருக்கேன், வெங்கட்ராமனுடைய கோபாலகிருஷ்ணா வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். இப்ப தலைகீழ இருக்கு, உள்ள பேரை சொல்லி அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது முதல்ல வந்ததை சொல்லி பின்னால வந்ததை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாளா, பின்னால முளைச்சதை வச்சு முதல்ல இருக்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாளா இருக்கு. எனக்கு இன்னும் இதுதான் ஜெனரேஷன் கேப்னு தோன்றது. அவன் விழுந்து விழுந்து சிரிச்சு இதை சொல்லி காமிக்கிறதுக்கு தான் இப்ப ஜெனரேஷன் கேப் வியாக்கியான ஆரம்பிச்சிருக்காரா. இது ஒரு நாள் லிஸ்ட் எடுத்தார், யாரெல்லாம் உள்ள பேரை சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் அப்பா பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் ஆம்பையான் பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா, யாரெல்லாம் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு தங்கிட்ட வரா. பட்டுவாங்க யாத்துக்காரர் வந்திருக்காரு. இப்படி சொல்லிட்டு யாரோட இதெல்லாம் அவளுக்கு வேடிக்கையா இருக்கும். அதுவும் ராத்திரி தெரியல உட்கார்ந்து பொழுது போகாதா இருக்கு, என்னதான் பேசுறது இதுதான் அப்படின்னு ஆராய்ச்சின்னா பெரிய வேதாந்தம் பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு தான் ஆராய்ச்சின்னே கிடையாது. வெறும் வம்பு தும்பு மாதிரியே இருக்கும். சொல்ற வழக்கம் பெரியவாளை பத்தி, பெரியவாளை முதல்ல பார்க்காதவ ஏதாவது புஸ்தகங்களை படிச்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை பெரிய பிரபஞ்சம் ஆஹா ஊரு பெரிய மகான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இம்ப்ரெஷன்ல இருந்து யாராலும் வந்து முதல்ல பெரியவாளை பார்த்தாண்டா அவளுக்கு என்ன இருக்கும்னு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். காரணம் என்ன, அட்டப்பாட்டி வேற உட்காந்து பேசிட்டு உங்க இடத்துல நீங்க வெத்தப்படல என்ன காட்சி வருது. ஏதோ பிரம்மசூத்திர பாஷ்யம் உட்காந்து வேதாந்தம் இதெல்லாம் சொல்ல போறாரா அப்படின்னா இதனும் வெத்தப்படத்துக்கு என்ன ரெசிபி இவரை போய் சாப்பிடாலேன்னு தோணும். ஆனா இந்த வம்பு தொண்டை போரும் அவருக்கு ஞானத்தை கொடுத்து வெளிய உபரகத்தையும் விஷயத்தையும் வச்சுட்டுதான் இவர் அகம் பிரம்மாஸ்மி சொல்லிதான் நம்மள அப்படி அனுபூதி கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒண்ணும் இல்லாத விஷயத்தை வச்சு, அதாவது நல்லவனுக்கு சொல்லும் ஆயுதம் தானே. ராமர் என்ன பண்ண பிரம்மாஸ்திரம் போடணும்னா உடனே தன்னை எதுக்குள்ள வந்தார், பார்த்தார் கையில ஒரு புல்லு கிடைச்சி தூக்கினா விட்டறிஞர் பிரம்மாஸ்திரமா போயிருக்கு. அதுதான் கெட்டிக்காரத்தனம். இது இருந்தாதான் அதை பண்ணுவேன், அதை இருந்தாதான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது சாமர்த்தியம் இல்லை. அது யாரு வேணா பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல ஆனா இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிடணும். வம்பு தும்பு அப்படின்னோடனே புதுக்கோட்டை ராஜா அப்படின்னு நம்ம நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவெல்லாம் புதுக்கோட்டைக்கார எல்லாரும் ரொம்ப வந்து பெரியவாழ்கிட்ட ரொம்ப தரிசனம் பண்ணுவாங்க. அந்த அம்மா தரிசனம் எடுத்து ஒரு 5-6 புருஷாலாம் இருக்கிறான். அவள்கிட்ட ஏதோ கிருஷ்ணா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இந்த அம்மா போறதே பேச்சு என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட யாருக்கு இந்த புருஷாள் சமைக்க தெரியும்? இந்த அம்மா அம்மநாட்டிலாம் நம்மள ஒப்பு புருஷாள்லாம் யாரும் சமைக்க தெரியும் அப்படின்னு. அப்புறம் இவ்வளவே நம்ம ஏதோ சுயம்பாரத்தை பத்தி ஏதோ பேச்சு முன்னால நடந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு பீடிகை இங்க பின்னால வருது, உங்கள யாருக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு. உடனே ஒரு 6 வரையுமா 4-5 மாமா கையை தூக்கினார். கைமாவும் இருக்கு தூக்கிறதுக்கு, ஆனா ஒரு கௌரவ குறைச்சலாவும் இருக்கு, ஒருத்தருக்குமே சமைக்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால அப்படி இப்படின்னு கையை தூக்கினாங்க. எத்தனை பேர்? 1 இதுல ஆம்பளையில உங்க 4 பேருக்கு தான் சமைக்க தெரியுமா? ஆமாங்க. அதோட விட வேண்டியதானே. சரி, சாம்பார் எப்படி இருக்க? 4 பேரு மொத்தத்துல சொல்லணும். 4 பேர் சேர்ந்து போனஸ் பண்ணக்கூடாது. முதல்ல நீ சொல்லு, சாம்பார் எப்படி இருக்கும்? பருப்பு போட்டு வெங்காயத்தை போடுங்க, முட்டை போடுங்க. நீ சொல்லு. அடுத்த மாமா என்ன, அவர் சொன்னதையே திருப்பி சொன்னாக்கு காப்பி அடிச்சாப்புல ஆயிடும். அதனால அவர் என்ன பண்ண, முதல்ல புளியை கரைச்சி விடுவேன்னா இவர் முதல்ல பருப்பை ஊற்றுவேன், உப்பை மேல போடுவேன்னா கீழே போடுவேன். எதையோ சொன்ன கொஞ்சம் அதை டிஃபரெண்டா மாத்தி சொன்னார். அதையும் நீ சொல்லு. 3வது மாமா அவ 2 பேரும் சொன்னதுக்கு வித்தியாசமா இவர் ஒரு குழம்பு ரெசிபி சொன்னார். அடுத்தது 4வது நீ சொல்லு.
அவர் இவா 3 பேருக்கு வித்தியாசமா ஒண்ணு சொன்னார். இப்படி 4 பேரும் சாம்பார் வைக்கிறதுக்கு சொன்னார். ஒரு நிமிஷம் மௌனம். ராதா மாமிக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. திருப்பி இவருக்கு சாம்பாரை பத்தி கேட்டாரு, இல்லாம உலகங்கள் அப்ப என்ன சொல்ல போறா தெரியல. ஒழுங்கா எப்படி சாம்பார் வைக்கணும்னு சொல்ல போறாரு குரு சங்கராச்சாரியா. தானே சொன்னா நீங்க பெரிய பிரம்மஞானிகள் அப்படின்னா இப்போ இன்னும் டென்ஷனா கேட்டு சாம்பார் வைக்க தெரிஞ்சா பிரம்மஞானியா இல்ல வேதாந்தா உபரிஷத்துல தெரிய வேண்டாமா? பிரம்மஞானி சாம்பார் ரெசிபி தான் கேட்டா சாம்பாருக்கு ரெசிபி சொன்னதுக்கே பிரம்மஞானின்னு பட்டம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான். ஆத்துல எல்லாமே பிரம்மஞானி தான். புரியல கொடுத்துருக்கோம். உடனே அத்தனை பேரு சாம்பாருக்கு சொன்னா ஆனா ஒண்ணு கவனிச்சியம் நீங்க அத்தனை பேரும் ஒருத்தருக்கான தான்கிற காரணமே இல்லை அப்படின்னு அகம்பா வங்கியா ஒருத்தருக்கோம். காரணம் ஒருத்தரான தான் போடணுங்கிறத சொல்லுங்க. 4 பேர் சொல்லியிருக்கா. 4 பேரும் ஏதோ ஒரு கத்திரிக்காய் நறுக்கி போடணும், பூசணிக்காய் நறுக்கி போடணும், தான் ஒண்ணு போடணுங்கிறத சொல்லல. தானை சொல்லாதே புளியை கரைச்சி விடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், அத்தை பண்ணி இது பண்ணேன். வேற ஒண்ணு டென்ஷன். இதை பார்த்தாதான் பயமா இருக்கு. பேர் என்னன்னு கேட்டாலே பயந்து போயிருது. ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்படி மறந்து போறாப்புல இருக்கிறதுனால இப்ப தான் போடுறது 4 பேருமே சொல்லல. எவனாலும் ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அஞ்ஞானி இருந்திருப்பார். எல்லாம் 4 பேரும் சொன்னதுனால உடனே அதனால நீங்க தான் பெரிய பிரம்மஞானி. ஏன்னா இவளுக்கு ஒருத்தருக்கான தான்கிற ஞாபகமே இல்லை பாரு. அகம்பாவம் இல்லையா? அது போயிட்டுனா பிரம்மஞானம் தானே. சொல்லி சொல்லி ஆச்சரிய சாம்பார் வைக்கிறது கேட்டா என்னவோ ஏதோ கடைசியில எங்க கொண்டு முடிச்சார். இதுல முடிச்சார் வேதாந்தத்துல. சுவாமிநாதன் அப்படின்னு கேரளால பெரிய ஐஏஎஸ் ஆபீசர். அவர் டெல்லிக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு எங்க எங்கேருந்து வர அவர் திருவேண்டத்துல இருந்தார். அப்பப்போ ஐஏஎஸ் ஆபீசரா இருந்ததுனால டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு இருந்தார். எங்கேருந்து வர நீ? டெல்லியில இருந்து வரேன். டெல்லியில எங்க தங்கி? இந்த இருவின் ரோட்ல தங்கியிருந்தேன். அங்க ஒரு ஆஞ்சநேய கோவில் பாத்தீங்க? நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆனா ஒரு அதிசயம் அப்படின்னா ஆஞ்சநேய கோவில் என்ன அதிசயம்? இல்ல இந்த ஜிலேபி மேல சாத்தி இருந்தா அதுல என்ன அதிசயம்? இல்ல நம்ம ஊர்ல ஆஞ்சநேயனா வடமாலை சாத்தி தான் பார்த்திருக்கோம். ஜிலேபி மாலை சாத்தி தான் அதிசயம். உடனே பெரிய என்னவா இருந்தா ஆவு ஒண்ணுதானே. அது வடையா இருந்தானே ஜிலேபியா இருந்தாங்க மட்டும் உளுந்துதான். விஷயம் என்னமோ ஒண்ணுதான், மாவுதான், உளுத்த மாவுதான். உடனே மாவு ஒண்ணுதானே. நாங்க சவுத் இந்தியன்ஸ் போட்டாரு உப்பு உரப்பா எல்லாம் நினைக்கிது. அதனால இந்த உளுந்து அரைச்சு இதுல மிளகாய போட்டு உப்பு போட்டு நிறைய தட்டி அவர் கழுத்துல மாட்டி கொண்டுருவோம். நார்த் இந்தியன்ஸுக்கு எல்லாமே மதுரமா ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கும். அதனால அவன் என்ன பண்ண இதே உளுந்து அரைச்சு சர்க்கரையில போட்டு அவர் கழுத்துல மாட்டிட்டு ஜிலேபியா சாப்பிடுறாங்க. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவருக்கு. எனக்கு புளியோதரை பிடிக்கும்னா அவருக்கு புளியோதரை, எனக்கு தயிர் ஜான்னா அவருக்கு தயிர் ஜாம். எனக்கு ஒண்ணு நீங்க சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் பிசா சாப்பிட்டா அவருக்கு பிசா. எனக்கு வெறும் கல்கண்டுன்னா அவரும் கல்கண்டு. அவருக்கு சாய்ஸே கிடையாது. சுவாமிக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவருக்கு சாய்ஸ். சொன்னா பக்கத்துல செல்லமான உடனே பெரிய செல்லமாட்டேங்க. நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு. எப்படி இருந்தாங்க ஒண்ணுதானே, மூலம் ஒண்ணுதான். பிரம்மம் ஒகட்டே, பரபிரம்மம் ஒகட்டே. பிரம்மம் ஒண்ணுதான், பரபிரம்மம் ஒண்ணுதான். அப்ப என்னன்னு அவளோட ருச்சிக்கு ஏத்தாப்புல அது தன்னை நாம ரூபங்கள்ல வெளிப்படுத்திக்கிறது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காக வருது. எனக்கு எனவே விஷ்ணுதான் பிடிக்கும்னா அது விஷ்ணுதான் வருது. அதுக்கே சிவன் தான் பிடிக்கும்னா சிவன் தான் வருது. எனக்கு அம்பாள் தான் பிடிக்கும்னா அம்பாள் தான், அது பிள்ளையாதான் பிடிக்கும்னா பிள்ளையா. நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி அது மாறிங்கிறது. ஒரே உளுந்துதான். அது உன்னோட ருச்சிக்கு ஏத்தாப்புல மூலம் ஒன்னா இருந்தா கூட பிரம்மமா இருந்தா கூட பலவிதமான நாம ரூபங்கள்ல வருது அப்படின்னு வேதாந்தத்துக்கு பெரிய வேதாந்தத்துக்கு விரோதி வரையே போகும்.
అన్నమాచార్య ఎంత మాత్రమే ఎవరి కలిసి అంత మాత్రమే. யாரார் உன்னை எப்படி பார்க்கிறோட என்ன நினைக்கிறாளோ அப்படியே நீங்க அந்த சாகித்யம் முழுக்கணும் சொல்ற. ஒவ்வொன்றும் பெரிய சைவன் வந்தாக்க நீ சிவனா இருக்கு, வைஷ்ணவன் வந்தா விஷ்ணுவா இருக்கு, சாக்தன் வந்தா அம்பாளா இருக்கு, காபாலிகன் வந்தா கபாலியா இருக்கு. இதுக்கும் மேல நினைச்சவன் பௌத்தன் வந்தான்னா புத்தனா இருக்குங்கிற. நீ யாராரு வராளோ உங்ககிட்ட வராளோ நீ அப்படி இருக்கு அப்படின்னு. சரி நீ யாருக்கு வரவாளுக்கெல்லாம் எப்படி வேணா இருக்க, இந்த அன்னமாச்சாரிய எனக்கு எப்படி இருக்குன்னு நீவே பரதத்துவமுனாகு, நீவே பரதத்துவம். யாருக்கு எப்படி வேணா எனக்கு என்னென்ன நீதான் பரமாத்மா, பரதத்துவம் நீதான். வேதாந்தத்தை சொல்றதுக்கு மகான்களுக்கு சாதாரண லௌகீக விஷயங்கள் கூட நமக்கு வாழ்வு. அதுதான் பெரியவாள். எதுக்கு சொன்னா பெரியவாழ்ல பேர் கூட மறந்து போயிடும். ரூப்லி ராம்சன் இப்படிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா, ஃபியூச்சர் ஜெனரேஷன் கேப் எல்லாம் வச்சுட்டா. பொண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தையும் முதல்ல பெரியவாழ்கிட்ட கொண்டு போட்டிருக்கா. அந்த குழந்தை கை குழந்தை கீழே துணியை போட்டு பெரியவா சன்னதியில போட்டிருக்கா. இவன் அந்த ஜெனரேஷன் கேப் இப்ப எல்லாம் பேசிட்டா, இன்னும் பல விஷயங்கள்லாம் பேசிட்டா. பேசிட்டு என்ன பண்ணா, சரி நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னா பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் கிளம்பிட்டா. தாத்தா அப்பா அம்மா உள்ள எல்லாரும் கிளம்பி போனா. அப்படி போற வரைக்கும் பிரசாதம் தான். போனோன்னு கையை தட்டினா, அங்கே வாங்க இதை எதுக்கு எனக்கு அப்புறம் என்ன பண்ண, குழந்தைய போட்டு குழந்தை மறந்து போயிடுது. பெத்த தாயாருக்கு 70 நாள்ல பெத்த குழந்தைய பெரியவாழ்கிட்ட பண்ணி சிரிச்சுன்னு சொன்ன, இதை வச்சுன்னு நான் என்ன பண்றது, இதையும் நீனே எடுத்துக்கோ. எங்கேயாவது நடக்குமா? எந்த அம்மா இருக்காங்க அதுவும் குழந்தை குழந்தைய ஒரு இடத்துல போட்டு மறந்து போய் வெளியில வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நாமளே மறந்து போயிடுது. நம்மளோட வசதிகள் என்னோடது இதுதான் அதுதான் என்ன தெரியும். அவன் பரப்பணும் இதுவே சாட்சி. அப்படி இப்படின்னு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லையா. அவர் பாட்டுக்கு விசாரம் உட்காந்து நாம பாட்டுக்கு பார்த்தோம், அவ்வளவுதான். பார்த்த மாத்திரத்துல என்ன ஆயிடுதுங்க, பெரிய வேதாந்த ஞானம் நானே தவிச்சு கோசமரட்சணத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா பெரியவாழ்வு ஜெயந்தி எங்கெல்லாமும் ஊர் உலகம் முழுக்களும் நடக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நடக்கிறதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு தெரியல, எனக்கு உள்ள நுழைஞ்சதுலேருந்து அது ஃபீல் என்னமோ இந்த சாநித்தியம் காரணம். அந்த கோமாதாவோட பவித்திரம் இதுக்கு மேல பவித்திரமா ஒரு இடத்துல 7-14 கிடையாது. நீங்க ஸ்தூலமா பார்த்தேன்னா என்ன பண்ணும், என்ன சாணினா படிக்கிறது, கொசு இருக்கு, இருக்கு, அது இருக்கு, இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க ஆச்சரியமா பார்த்தீங்கன்னா என்னதான் பெருக்கி மொழிகை நீட்டா ஏசியை போட்டு வச்சுன்னு அங்க உட்கார்ந்தோம், அதுல இருக்கிற இன்பத்துக்கும் இதுக்குள்ள நடக்கிற இருக்கிற ஒரு இன்பத்துக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம தேசத்தோட தனியே தான். நம்ம எல்லாத்தையும் வெளியில பார்த்து எதையுமே கிடையாது, எல்லாம் வெளியில பத்தியே லட்சியமே கிடையாது. காரணம் எல்லாமே பிரபஞ்சமே எல்லாம் அனித்தியம் அப்படிங்கிறது அதுல போய் அதனால மெனக்கிடுவாரு. பார்த்தாலும் தாம்பரத்துல ப்ரோக்ராம் இருந்தது, அங்கிருந்து வர வழியில மத்தியானம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். வரத்தே ஆட்டோல வரத்தே தாங்க முடியல, அப்படியே உடம்புல ஜுரம் வராப்பல ஃபீவரிஷா இருக்கிறப்பல அப்படி ஒரு தாக்கம். அப்படி வந்துட்டு இருக்கோம். இந்த பரங்கி நிலையில அந்த கண்டோன்மெண்ட் ஏரியா அந்த ஹெல்த் ஏரியா அதுக்குள்ளால நுழைஞ்சு வரத்தை பார்த்தா ஆச்சரியம். ஒரே டிராபிக் ஜாம், எல்லா வண்டியும் நிறுத்தி இருக்குது, எங்க வண்டியும் நின்றுட்டு. என்னன்னா சர்தார் ஜீஸ் எல்லாம் என்னன்னா சில்லுன்னு இதை கரைச்சி வச்சிருந்து ரோஸ்னி கரைச்சி வச்சிருந்து இத்தனாம் பெரிய லோட்டால தட்டுல எடுத்து ஒவ்வொரு வண்டியா நிறுத்தி குடிச்சிட்டு போங்க. அந்த ஒத்தரை விடல குடிக்காத அந்த நகர முடியாது. அத்தனை பேருக்கும் கொடுத்து அவளுக்கு பார்த்தா அந்த வெயில நம்ம கீழே வண்டியிலேயே நிற்க முடியல, அவ ரோட்ல நின்றுட்டு அத்தனை பேருக்கும் கரைச்சு கொடுத்தா
இங்க இருந்து பார்த்தா ஒருத்தன் குடிச்சிட்டு டம்ளார கொடுத்தா வாங்கிட்டு போய் உடனே இன்னொருத்தன் கழுவுறதுக்கு ஒருத்தர் வச்சிருந்தா சரி வச்சுட்டு ஒரு 20 பேர் 30 பேர் சர்தார்ஜி உட்காந்து ரோட்ல வரவா அத்தனை பேருக்கு இந்த ஆட்டோ அப்பா அது உள்ளுக்குள்ள போறதே எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த சில்லுன்னு போனது உள்ள கொடுக்கணும் கை சில்லுன்னு ஐஸ் வச்சா போயிடுமான்னு உள்ள போகாது. என்ன ஒரு மனசு இருக்குதுன்னா இது தவிக்கிற தவிப்புக்கு அவா வெயில்ல வாடினாலும் பரவாயில்ல வந்தவா எடுத்துக்காத சாமி அப்படின்னு பண்ற அப்படின்னா அப்படி சொல்லிட்டே ஞாபகம் அந்த தேசத்தை ஒருத்தாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி ஒரு தர்மம் இருக்கு, இப்படி ஒரு தர்மாத்மாக்கள்லாம் இந்த மதமா இருக்கட்டும் என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாவம் தானே இருக்கு. நாம எதையும் நினைச்சுருக்கோம் எங்கேயோ அமெரிக்காங்களும் சிங்கப்பூர்களும் ஆஸ்திரேலியாங்களும் ஆப்பிரிக்காங்களும் அங்கெல்லாம் என்னமோ இருக்கலாம், பாக்கிறதுக்கு என்னமோ இருக்கலாம், வலிச்சுன்னு ரோடு இருக்கலாம், ஒரு குப்பை இல்லை சார் நீங்க போங்க ஒரு எச்சல் கிடையாது ஒரு குப்பை கிடையாது அப்படின்னு பெருமை வேணா பண்ணிக்கலாம். அங்க எச்சல் இருக்காது குப்பையும் இருக்காது நீட்டா வேணாம்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க பறக்கலாம். ஆனா தாகம்னா வழியில எவரான ஒரு நீர்மோர் வச்சுன்னு கொடுப்பாடா, ஒரு தண்ணீர் கொஞ்சம் இருக்குமா தீர்த்தம் வேணும்னு கேட்டா கொடுப்பாடா. அங்க எல்லாம் ஸ்தூலமா இருக்கும் ஆனா மனுஷா இருக்க வேண்டாம், மனுஷாபிமானம் இருக்காது. ஆனா இங்க என்னென்ன எல்லாம் ஒரே இருக்கும் சாமிச்சா இருக்கும் ஆனா அங்க மனுஷா இருக்கும். இதுதான் வெளிநாட்டுக்கும் நம்ம தேசத்துக்கும் இந்த பெரிய கல்வி. இப்படி ஒரு பாக்கியத்துல இந்த ஒரு தேசத்துல புறப்பட்டு இதோட கருமை நாம தெரிஞ்சுக்கிறதுனா இதை விட ஒரு பெரிய நமக்கு நஷ்டம் ஏற்படுது. இப்பேற்பட்ட தேசம் இப்பேற்பட்ட தேசம் தெளிவா சொல்றா. குமாரியில கட்டளை பத்தி சொல்றா. குமாரியில கட்டளை பிரயாகையில இருந்த அவர் பிராண தியாகம் பண்ணிட்ட, அதாவது குரு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிராண தியாகம் பண்ணிட்ட. அது குரு துரோகம் பண்ணினதுக்கு என்ன பிராண தியாகம் சாஸ்திரத்தை பார்த்தாலும் சரீரத்தை சித்திரவதைப்படுத்தின்னு அணு அணுவா சித்திரவதைப்படுத்தின்னு பிராணன் போற வரைக்கும் சித்திரவதைப்படுத்திக்கிறது தான் குரு துரோகம் பண்ணினதுக்கு பெரிய பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே குமாரிடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். காரணம் என்னங்க, அப்பா நம்ம பண்ண முடியாத குரு துரோகம் பண்ணிட்டோம், அது பிராயஷ்சித்தமே இல்லையாக்கும்னு நினைச்சோம். கருணையோட ரிஷிகள்லாம் சாஸ்திரத்துல நமக்கு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்காளே அப்படின்னு நம்ம பண்ணின பாவத்தை போக்குறதுக்கு ஒரு வடிகால் இருக்கேன்னு துஷாக்னியில இறங்கினாராம். இது சொல்றது தெளிவா சொன்னார். குமாரியில மட்டும் அதுல சந்தோஷமா இருந்தது, பிராயஷ்சித்தம் கிடைச்சு விட்டேன்னு. நாமளா இருந்தா அந்த புஸ்தகத்தை பார்த்தா என்ன பண்ணிருக்கோங்க, அதை தூக்கி நெருப்புல போட்டுக்குவோம். வேலை இல்லை உட்காந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு புஸ்தகத்தை தூக்கி நெருப்புல போட்டுருமா. ஆனா குமார் இருந்துட்டு தான் நெருப்புல இறங்கினாராம். அப்படி சொல்லிட்டு அதை சொல்றாங்க. இதே மகான்கள்லாம் இருந்த தேசம் அவ அப்படின்னு தியாகம்லாம் ஒரு நாளும் போகாது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, என்னதான் சோதனை வந்தாலும் நம்ம ஜெயிச்சுவோம், அந்த தேசம் ஜெயிச்சுவோம். இந்த தர்மம் இங்க இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த இடத்தை சொல்லிட்டு சொல்றேன். மகான்கள்லாம் தியாகம் ஒரு நாளும் அந்த தியாகத்தை பலனா இன்னைக்கு ஓடிட்டு இன்னைக்கு நாம மழை பெய்யறது குடிக்கிறது தண்ணி கிடைக்கிறது பசிக்கு ஆகாரம் கிடைக்கிறது நாமெல்லாம் இருந்துருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணின தபஸ், அவ பண்ணின தியாகம், அவ பண்ணின அந்த தர்மம் இன்னைக்கு அவ டெபாசிட் பெருசா வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த டெபாசிட் அப்படியே நம்ம அழிச்சுட்டோம்னா பின்னால நமக்கு பின்னால சந்ததிகள் வரப்போகுது, அவளுக்கு என்ன வைக்கிறோங்கிறதுதான் பார்க்கலாம். நம்மளால அது இந்த டெபாசிட்ல கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிட்டு பேசமா பார்க்கணும். அதுக்குதான் தர்மானுஷ்டானம். அதை பண்ணணும்னா இப்படி ஒரு பெரியவாழ்கிட்ட ஆசிரியிச்சாதான் முடியும். முதல்ல பண்ணணும் அப்படின்னா அதை பண்றதுக்கு ஒரு பக்தி வேணுமே, அது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணுமே. இதை பண்ணினா இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தானா அந்த நம்பிக்கை யாருக்கும் ஆச்சாரியம் தான் கொடுக்கணும். அதுலதான் தெளிவா சொல்றா. கோ சம்ரக்ஷன் எல்லாருக்குமே ஒரு அம்மா இல்ல 3 அம்மா. எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில பிறக்கிறவாளுக்கு 3 அம்மா இருக்கு மனுஷாடு. என்னென்ன, நம்மள பெத்த அம்மா முதல்ல அம்மா, 2வது கோமாதா, 3வது கோமாதா. அம்மா பசுமாடு இறந்த மாடு, இது 3 மாதா. அப்படின்னா பெத்த தாயாரை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி மற்ற 2ஐயும் பார்க்கணும்.
ஆயாசம் கோசம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ஈஸ்வரன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கோபிராமண ஹிதாயச்ச அப்படின்னு அவர் அவதாரம் பண்ணது எதுக்குன்னு கோக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஹிதம் பண்றதுக்காகவே அவர் அவதாரம் கோபிராமண ஹிதாயச்ச கிருஷ்ணா கோபாலன் அப்படின்னு பசுக்களோட பெருமையும் அந்த பசு சம்ரட்சணம்ங்கிறதுனா என்ன பசுவோட வேல்யூ என்னங்கிறத காமிக்கிறதுக்கே ஒரு அவதாரம் தான் பண்ணி காமிச்சார். அவருக்கு அழகு என்னென்ன புருஷம் அவர் என்ன ஏதாவது எந்த பியூட்டி பார்லர்லயாவது போய் உட்காந்து கை அடிச்சுட்டு எனவே எல்லாம் சேர்த்து போட்டு ஸ்னோ போட்டு பவுடர் போட்டு வந்தாராங்க இல்லையா கோலோடி பூசரித கோமல கொண்டாடா என்ன அழகுங்க உடம்பு முழுக்க அந்த பசுமாட்டு காலிலேந்து எழும்பின அந்த புழுதி எல்லாம் படிஞ்ச உடம்பு கோலோடி பூசரித கோமல கொண்டாடா பார்க்கிற அழகே பார்த்தாலே எப்படி என்னதான் பியூட்டி பார்லர் வந்ததை விட அழகா இருக்கு. அந்த பூமிக்கே அவ்வளவு பவித்திரம் அப்படின்னா அந்த கோவுக்கு எவ்வளவு பெரிய பவித்திரம் இருக்கும். அதாவது ஈஸ்வர சிருஷ்டியில எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதுல இந்த பசுங்கிறது மட்டும் என்னமோ தெரியல ஸ்பெஷலா ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணிருக்கு. அத்தனையும் முழுக்க முழுக்க அங்க அத்தனையும் தெய்வீகம் தான். ஒவ்வொன்றுமே அதாவது எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு கழிவு பொருள்ங்கிறது வேஸ்ட் உடம்புல இருந்து வெளியில வருது நிச்சயம் வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த பசுமாட்டுக்கு என்னன்னு அது சாணி போடுறதா இருக்கட்டும் முக்கிரமா இருக்கட்டும் அதுக்கு வெளியில இருந்து வர கழிவு பொருள்கள் முதற்கொண்டு பரம பவித்திரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கும். அதுவும் அந்த கோலியும் முக்கியமா சொல்லணும் நாட்டு பசு அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு பசுக்கு தான் இத்தனை பவித்திரத்தையும் சொல்லப்படுது. நாட்டு பசு பார்த்தீங்கன்னா அந்த சாணின்னா நார கூட நார அந்த கோவுக்கு மரியாதை இருந்த வரைக்கும் அதை நாம பாதுகாத்த வரைக்கும் லோகம் சுபீட்சமா தான் இருந்தது. உலகமே க்ஷேமமா இருந்தது சுபீட்சமா இருந்தது. அதை நாம ஏதோ சாதாரணமா ஒரு விலங்கின மாதிரி வச்சிருந்து அதுக்கு நம்ம கவனம் செலுத்தாத செலுத்தவில்லை. அப்புறம்தான் உலகத்துல எத்தனை உட்காரங்கள்லாம் வரணும். இடத்துல பசுமாடு வந்து ஜாஸ்தி. அப்ப என்னன்னா 80s 1980s இருந்து 90s தெளிவா காட்சி பசு பால் உற்பத்தி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. பசுமாடுகள் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு என்னன்னா ஹவுஸ் லாட்டிங்க்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது. லட்சக்கணக்கில் பசுமாட்டை தீர்த்து கட்டி விடுறது அப்படின்னு. ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பால் எதுவுமே கலந்ததுன்னா அந்த வைக்கிறதுக்கு இடம் என்ன பண்றதுன்னு தெரியாத எல்லாத்தையும் தீர்த்து கட்டி விடுறது அப்படிங்கிறது கவர்மெண்டே ஆர்டர் போட்டு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுது. அது நியூஸ்ல ஹிந்துல வந்து ஒரு நாளைக்கு பார்த்தாலும் இத்தனை பசுமாடும் போடுறாங்க. இத்தனை பசுமாடு இதை பார்த்துட்டு இதை கேட்கறதுக்கு நான் நாளைக்கே சங்கராச்சாரியா அதுகள் போறதுக்கு முன்னால நான் போக வேண்டாம். தெளிவா 2 தான் சொல்லுவாங்க. நான் என் காலத்தோட வேதம் கழுத்துன்னா அப்புறம் நான் ஒரு சங்கராச்சாரியரை இருந்து பிரயோஜனம் இல்லை. என் காலத்துக்கு அப்புறம் பசுமாடு இல்லைன்னு போச்சுன்னா அதுக்கு நான் பிறந்த பிரயோஜனம் இல்லை. இந்த பசுவையும் அதாவது கோபிராமண ஹிதாயஜ கிருஷ்ணாயன்னு சொன்ன வார்த்தைக்கு அவர் உருவம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அதனால பசுமாட்டை உடனே வேணா நீரகி அப்படின்னு ஒரு பிரெஞ்சு பெரிய பொசிஷன் வைத்தியமா வந்து ஏற்பாடு தெரியவா சொல்லி ஏற்பாடு பண்ணி அத்தனை பசுமாடி வெட்டப்படாதுன்னு சொல்லுவது. நம்ம தேசத்துல வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, அவ என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல சொல்லி அந்த பசுமாடு அத்தனை இங்க வாங்கிட்டு வந்து இங்க வச்சுக்கலாம். அதாவது இங்க ஏதோ சம்ரட்சணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன். அதாவது முரளி சங்கர் தெளிவா பண்ணின காரியங்கள்ல பல விஷயங்கள் உலகத்துக்கே தெரியாத இருக்கு. அதுல ஒண்ணும் இப்படி அந்த சமயத்துல அந்த ஹவுஸ் லாட்டிங்க தெளிவா அரெஸ்ட் பண்ணி அந்த நீரகிட்ட எத்தனை பணம் ஆனாலும் செலவானாலும் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் பொலிட்டிக்கலி கிரீஸ் ராணியில அந்த அவார்ட்லாம் சொல்லி எல்லாம் இன்ஃபுளுஸ் பண்ணி ராஜீவ் காந்தி அவர்களை ஹெல்ப் பண்ணி இத்தனையும் பண்ணி அந்த பசுமாடுலாம் இங்க கொண்டு வருது. கப்பல்ல கொண்டு வந்தா இங்க என்ன பண்றது தெரியவாங்கன்னா யாரெல்லாம் அக்னி வகையோட எல்லாரும் வேகம் படிச்சவர்களும் ஏன்னா அவ்வளவா பிரச்சனை அவசியம்.
நம்ம தயாரா யாராலும் ஒரு சின்ன தூக்கல போட போறா அப்படின்னா பார்த்து சும்மா இருக்கும், அதறிந்து ஓட மாட்டோம் அப்படின்னா ஓடும். காரணம் அது பாலை குடிச்சுன்னா வளர்ந்துருக்கும், தயார் பாலை குடிச்சும் அந்த பாலை குடிச்சுன்னா வளர்ந்துருக்கும். இந்த பசுமாட்டுக்கு பால் எக்ஸ்ட்ராவா சுரக்கிறதே எதுக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் கொடுக்கணும். அது கண்ணுக்குட்டிக்கு வழங்குறது மட்டும் இல்லை. அதாவது ஒரு பியூர் வெஜிடேரியன் ஒருத்தர் அவர் பெரியவாழ்கிட்ட பேசிட்டார். சைனாஸ்ல சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசுமால கூட குடிக்க மாட்டாங்க. காரணம் பசுமாட்டோட ரத்தத்திலேருந்து இது வருது, அதனால அது கூட ஜீவஹிம்சை தான் குடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அவளுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்காக நீ சொல்றது உன்னோட பாவம் சரியா இருக்கு, ஆனா நீ பாத்தீங்கன்னாக்க பசுமாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 8 லிட்டர் பால் சுரக்கிறது அப்படின்னா அதோட கண்ணால 8 லிட்டர் பாலை குடிக்க முடியுமோ? குடிக்க முடியாது. இப்ப இதுல இருந்தே தெரியறது ஈஸ்வரன் அந்த கண்ணுக்கும் போக மீதி ஏதோ எக்ஸஸா அவர் சுரக்க வைக்கிறதுல இருந்தே சிருஷ்டியில அது யாருக்கும் என்னமோ யூஸ் பண்ணணும் இருக்கலாம். சரி, அது பாட்டு கண்ணு குடிச்சிட்டு மீதி இருக்கட்டும் அப்படின்னு விட்டா மாடால தாங்காது, அந்த மாட்டாலையும் அதை சுமக்க முடியல. சரி போனா போறதுன்னு கண்ணு குட்டி முட்டை முட்டை குடிச்சுட்டுனா அது பிராணம் போயிடும். சோ அதுக்கும் ஒத்துக்கல, மாட்டுக்கும் ஒத்துக்கலன்னா அப்ப என்ன பண்ண, நீ தான் கறந்து குடிச்சாங்க. இப்ப இதுல இருந்தே தெரியுது ஈஸ்வரன் ஒரு பர்பஸோட நம்ம இதை குடிக்கணுங்கிறதுக்காகத்தான், நமக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நமக்கு ஓவரா சுரக்க வைக்கிறேன். அதனால அந்த சாப்பிட்டதுனால தோஷம் இல்லை. நீ இதை பண்ணினீன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அவனை அழுவே அழுதுக்க இப்படி ஒரு வியாக்கியானம் நான் கேட்கல. என்னமோ பசுமாலை குடிச்சாலே என்னமோ மாட்டோட ரத்தத்தை குடிக்கிறது பெரிய நான்வெஜ்ன்னு நினைச்சிருந்தோம். பசுமாட்டுக்கு பாலை குடிக்கிறதுதான் பெரிய ஹெல்ப் அவளுக்கு அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சுட்டேன். அப்படி இல்லை, ஓங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அந்த பசும்பால் தான் இன்னும் சயின்டிபிக்காவே சொல்றாங்க. நீங்க என்ன வேணா பார்த்தோம், பச்சை குழந்தைக்கு ஏதாவது 2 பிசாவை கொடுத்தா இல்ல அல்லாவை கொடுத்தா ஒத்துக்குமோ? ஒத்துக்கல. ஆனா பாலை கொடுத்தா ஒத்துக்குது. வியாதியஸ்தருக்கு போய் ஏதாவது 2 அடையை பார்த்து கொடுத்தேன்னா என்ன பண்ண, பிராணம் விடும், அவ்வளவுதான். ஆனா ஒரு பாலை கொடுத்தாங்க. நீங்க வியாதியஸ்தாலா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவாளா இருக்கட்டும், சின்னவாளா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த ஸ்திதியில இருக்கட்டும், யாருக்கும் ஒத்துக்கிற ஒரே ஆகாரம் பசும்பால் தான். இந்த பசும்பால்ல இத்தனை கலோரி, கார்போஹைட்ரேட், இத்தனை ஸ்டார்ட், அந்த கதையெல்லாம் உன்னோட சயின்ஸ் தான். இதுக்கு மேல பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டு ரேஷியோ பண்ணி வச்சிருக்கு. கம்ப்ளீட் நியூட்ரிஷன், பெரிய டயட்ரிஷியனை கேட்க வேண்டாம், ஒன்னும் கேட்க வேண்டாம். அடிச்சு போட்டு ஒரு 2 மணி நேரம் பாலை குடிச்சிட்டோம்னா நம்ம அப்படின்னா என்ன ஒரு விகிதாச்சாரத்துல பண்ணிருக்கு சுவாமி. என்ன நம்ம மேல ஒரு அக்கறை இருந்ததுன்னா இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கணும். அதுதான் அதுக்கு மேல அது என்னென்ன தேவதாஸ் ஸ்வரூபமானி லட்சுமி 5 இடத்துல வாசம் பண்றாங்க. மகாலட்சுமி இருக்கிறது 5 இடம். என்னென்ன பசுமாட்டு பின்பக்கம், வெளிவத்துல பின்பக்கம், யானைக்கு முன்னங்கரையில மஸ்தகரையில, தாமரை போல மேல, அதே மாதிரி பதிவிரத ஆஸ்திரிகளோட உச்சங்கரையில உச்சியில. பதிவிரத ஆஸ்திரிகள், கல்யாண ஸ்திரீகள் உச்சி போட்டு வச்சுக்கிறதே அந்த இடம் மகாலட்சுமி வாசம் பண்றதுனாலதான். 3 இடத்துல மேல இருக்கா, 2 இடத்துல கீழே இருக்கா. மாட்டுக்கும் வெல்வத்துக்கும் பின்பக்கம் இருக்கா, மீதி 3 மேல இருக்கா. அதனாலதான் பசுமாட்டை பின்பக்கமா வச்சு பார்க்கணுன்னே தரிசனம் பண்ணா பின்பற்று தரிசனம் அப்படிங்கிறது. அதுதான் முன்பக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, எல்லா இடத்துலயுமே சகல தேவதைகளும் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்படி லட்சுமி வாசம் பண்றது. அதனால ஒரு பசுமாடு இருந்தாலே அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருந்தாலே, இதெல்லாம் இருந்தாலே வீட்டு சுரீட்சம் மகாலட்சுமி வாசம். அந்த சம்ரட்சணம் ரொம்ப முக்கியம். இந்த பசுமாட்ட சம்ரட்சணம்ன்றது நீங்க லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டாம். தெரியவா சிம்பிளா, தெரியவா சொன்ன உபதேசம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். கரியா தோற வேஸ்ட் பண்ணாத பசுமாட்டுக்கு கோஷாலையில கொண்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னாங்க. அப்புறம் பசுமாட்டுக்கு ஒரு படி புல்லு கொடுக்கும், அவுத்தி கீரை கிட்ட வாங்கி கொடுக்கும். திருமூலர் சொல்ற பசுமாட்டுக்கு ஒரு கையுறை அப்படிங்கிற ஒரு போறையா புல்ல பாத்தியா அப்படி ஒரு கை போய் பசுமாட்டு வாங்கி கொடுக்கும். இதுக்கு மேல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாங்கிற, மோட்சம் அடைகிறதுக்கு இனிமே ஒத்த காலம் நின்று பச்சாக்னி தரிசனம் பண்ண வேண்டாம். ஒரு அவுத்திகரை கட்ட பாத்தியா வாங்கி பசுமாட்டு
ஒரு புல்ல பாத்தியா அப்படி எடுத்து பசுமாட்டுக்கு இப்படி பண்ணினாலே போதும். இதுக்கு மேல இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், பறிச்சு கொடுக்கணும், அது கூட வேண்டாயா. நீ என்ன வேணா சண்டை அன்னைக்கு என்ன வேணா போட்டு மேல போட்டு சாப்பிடுவோம். அந்த கரிகாத்தோலாம் தூக்கி வாசல்ல போடாது பசுமாட்டுக்கு. எல்லாரும் அவாவா வாசல்ல தூக்கி விட்டு தெரியாத ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தா ஊரும் சுத்தமா இருக்கு, புண்ணியமும் வருது. இத ஒரு மூமெண்டாவே வச்சு தெரியாம காலேஜ் படிக்கிறதுனால பெரியவாளோட, அதாவது பெரியவா பண்ற சொன்ன காரியங்களை என்னமோ சில பேருக்கு என்னமோ அப்படியே போய் குடிச்சுக்கணும். அது ரொம்ப தபஸ் மாதிரி, தபஸ் மாதிரி அதுதான் தபஸ். உருவாக்கியத்தை என்ன அவர் சொன்னது ஏதோ 100 சொல்ற அதுல ஒன்ன குடிச்சுன்னு அதுலயே தீவிரமா சின்சியரா பண்ணினோம்னா அதுவே தபஸ். முதல்ல அந்த குருவோட சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னா நமக்கு எல்லாம் பழிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லி அப்படின்னாலே போதும். அவ்வளவுதான். இந்த சிவராமன் வாராவன் ஞாயிற்றுக்கிழமை வீடு வீடா போய் இந்த கரிகாத்தோல் எல்லாம் வாங்கிட்டு வருவார். அது சொல்லி வச்சு ஒரு மூமெண்ட் அந்த அன்னைக்கு 5 நாள் சேர்த்து வச்சுப்பா, அது அப்புறம் கொடுப்பா. இவர் என்ன பண்ணுவார், இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அத்தனை தோலையும் வாங்கி பெரிய ஷாப்ல எடுத்துட்டு இங்க இருந்து பஸ்ல போய் காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் பெரியவா அங்க போனாக்க பெரியவா மாட்டுக்குட்டாயில வந்து இத்தனையும் கொட்டு அப்படின்னு சொல்லி வரிசையா அப்படி காவி கொட்டினா பசுமாடெல்லாம் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். இப்படி வாராவாரம் பண்ணிங்க ஒண்ணு பேச்சு கீச்சு கிடையாது. அவர் இனிமே தினம் சவிதாதாரம். அதனால இந்த ரட்சியோட இவர் ஓரமா நின்றுட்டா கூட அப்படின்னா ரட்சை எடுத்துருக்காரு அவரு கூப்பிடு. அதாவது பெரியவா சிலதுல பாயிண்ட் அடையாளம் சொல்றதுல கூட தர்மத்தை சொல்லிடுவாங்க. உடனே யாருக்கான எல்லா இதுக்கும் கூப்பிடு அப்படின்னா உடனே நம்மள பார்க்காத வாழ்க்கைலாம் நாளைக்கு இந்த மாதிரி கொண்டு விட்டுனா நம்மள கூப்பிடுறோம் அப்படின்னு உடனே மறுநாள்ல இருந்து அவன் சமைக்காதத்துக்கு ஆரம்பிச்சோம். அப்பா அவரோட தந்திரமே நம்மள தர்ம வழியில தட்டுறதுக்கு இதுதான் பண்ண. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு கேட்டான். அதுல என்ன ஆயிடுது, ஒரு கீரை கட்டு இருந்தது. கீரை கட்டாது அதை பார்த்துட்டா நீ யாராக்கெல்லாம் போய் கரெக்ட் பண்ண இதோ அந்த பிளேட்ல இந்த பிளேட்ல நீ போனப்புறம் எடுத்து கொடுப்பாளா இல்ல ரெடியா எடுத்து வச்சிருப்பாளா? என்ன இந்த மம்பு மாதிரி இருந்தா கூட விஷயத்துக்கு வருவாங்க. இப்படிலாம் கேட்டுனே வந்தா தனியா தோல் தானே வாங்கிச்சிருக்கீங்க, வேஸ்ட் தானே வாங்கிச்சேன். ஆமா எல்லாரும் சொல்றாங்க. அதுல ஒரு கீரை கட்டு இருக்கு, எப்படி வந்ததுன்னா கீரை காம்பு இருந்ததுன்னா அவ கீரையை அவ எடுத்துன்னு காம்பு போட்டுருக்கான்னு அர்த்தம். முழு கட்டா இருக்கு எப்படி இருந்ததுன்னா அவங்க தூக்கி அறிவிக்கிற அவர் கவனிக்கல. எல்லாம் போய் கையை நிட்டுனா எல்லாரும் போட்டுட்டா போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க கொட்டின அப்படிதான் கீரை கட்டா பார்த்தேன். எனக்கு தெரியல முடிச்ச உடனே பெரிய சொல்றா ஏதோ பாவம் சின்ன பையன் வர வந்து கேட்கறியேன்னு உன்னை விரும்பியான்னு யாரோ என்ன தோலெல்லாம் கூட்டி எடுத்துட்டா நீ வந்து கேட்டா இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு ஏதோ வாங்கி வச்சு கீரை கட்ட போய் உங்களை போட்டுட்டா. ஒரு சிபிஐ ஆபீசரா இருந்தா ஒரு பேர் சொல்லி சொல்லி இதை உட்காந்து கவனிச்சிருக்காப்பான்னு மெனக்கட்டு கனகாரியமா அப்புறம் சொல்லலாம். அதனால எதுச்சுன்னு அதை சொன்னா ஒக மாட்டம் ஒக பானம் ஒக பத்னி சொன்னா சொன்னதுதானே உடனே சொல்றான். அதனால என்ன பண்ண அடுத்த இருந்து அவ இது மாதிரி புது கரிகாய கொண்ட வாங்கிக்காத, வேண்டாம் வேண்டாம் நீங்க நாளைக்கு கீரம் விஷயம் சாப்பிட்டு அடுத்த வாரம் தண்டை போடுங்கன்னு சொல்லுவோம். போடப்படாதான் வேஸ்ட்னா வேஸ்ட் தான் இருக்கும். அதான் ஒண்ணு இதுக்கு பதிலா அது அதுக்கு பதிலா இதுன்னு அதாவது இந்த விட்டு வைக்கிற வேலையே இங்க கிடையாது. சத்திய சந்தன்மை வேலைதான். வாய் என்ன சொல்றதோ அதுதான் கையை நடக்கணும். அதாவது மனசு என்ன நினைக்கிறதோ அது வாயில வரணும், வாய் என்ன சொல்றதோ அது கையில. அதுதான் திருகரண சித்தின்னு பேரு. இதுதான் மகான்கள் லட்சம். நமக்கு நேர் ஆப்போசிட். மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாய் சொல்லணும் அப்படிங்கிறோம். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அவர் வந்து வெடிச்சுட்டே இருப்பார். ஞாயிற்றுக்கிழமையாச்சா வந்துருவானே பாருங்க அடிக்க அப்படிங்கிற வாசல்ல காலிங் பெல் தான் வாங்க 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 இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100.
அவர் ஏதோ நினைச்சிட்டு இருப்பான் நம்மளை பத்தி ஏதோ பெருமையா பேசிட்டு இருக்காரு, வந்துட போறானே காப்பிக்கு வந்துடும் ஞாபகம் ஆச்சுன்னா அப்படின்னு இவர் சொல்லி இருப்பாரு. ஆனா வந்தோடனே ஆளை பார்த்தோன்னா நேரா போட்டு உங்களை பத்தி இப்பதான் பேசினேன் ஆயுஷ் இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும். ஆனா ஞாபகம் எடுத்துங்க, இங்க அங்க கை போகணும் ஒண்ணு வெள்ளலாம் பயப்படுற உப்புக்குள்ள வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசுறத என்ன பண்றாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு தலைவாமை அதை மட்டும் கொடுத்துடாதேங்க. எங்க அத்தைக்கு ஒன்னொரு சித்தப்பாவோட பெரியப்பாவோட அப்படிங்கிற உறவு கூட வரப்படாது. காரணம் என்னன்னா, இத்தனாம் பெரிய குடம்பால தூளி ஏதானு தவறி விழுந்துருக்குன்னா ஒரு டிராப் விஷம் வந்துருக்குன்னா என்ன பண்ண குடம்பால விழாத்துல இவ்வளவு பெரிய சத் சங்கத்துல இவ்வளவு பெரிய நல்ல மனசுல ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சுன்னு வெளியில பேசுறது வந்துருக்குன்னா அத்தனையும் போயிடும். அதனால வேண்டவே வேண்டாம்ப்பா, அந்த தப்பே வேண்டாம். உள்ளம் வைத்து உறவு பேசுவா உறவு கலமாவை அதுதான் தெளிவாக தெரியாதோன்னு சொன்னா தெரியாதோடு மறந்து போயிட்டான்னு சொல்லணும். அவ்வளவுதான். சாரி சார் இந்த வாரம் எடுத்து வைக்கல அடுத்த வாரம் அது சொன்னா நேர்மை. அதை விட்டுட்டு ஏதோ நமக்கு வந்து கேட்கிறாரு பிச்சை போடுறாப்புல தூக்கி போட்டா பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை சொன்னா அதெல்லாம் பொட்டுங்க அப்படின்னா ஒரு வாரம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு திராவு அப்படின்னா எல்லாத்தையும் திராவி அப்படி பரப்பி விடுவேன்னா இப்படி பார்த்து இவருக்கு புரியல எதுக்கு இதை பாக்குறேன் உடனே வித்தியாசம் இல்ல யாரான வெங்காயத்தோடு போட்டுருக்காளான்னு பார்த்தேன் அப்படின்னு. அதாத்துக்கு என்ன பண்ண ராமேஸ்வரத்துல நம்ம சங்கர மடத்தை பார்த்து விஸ்வநாதன் ராமேஸ்வரம் அவரை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு விஷு நீலகண்ட ஒரு நாள் அனுப்பிடுவாங்க அப்படின்னு அவருக்கு போன் பண்ணி சொன்னார். ராமேஸ்வரம் விஷயம் அங்க வருவான் மெட்ராஸ்ல வருவான், அவனுக்கு சாப்பாடு பாடு போட்டு பார்த்து கொடுத்தாரு. அவளுக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா சொல்லி மடத்துல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு விஷுவுக்கு மாடியில ரூமை கொடுத்தான். வேளா வேலைக்கு காப்பி டிஃபன் சாப்பாடு பாடு எல்லாம் முடிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு வந்துட்டார். அடுத்த வாரம் உடனே அந்த நீலகண்டையெல்லாம் வந்து மாமியும் வந்தாங்க தரிசனுக்கு வந்தோன்னு இந்த மாமியை கேட்டா விஷு வந்து உங்க இடத்துல ஒழுங்கா இருந்தாங்க ஒழுங்கா இருக்காங்க. ஏன்னா அவர் பற்றி வந்துட்டு சாப்பிட்டாரு போனது வந்து மலையாளமா அப்படின்னு அந்த மாதிரி திடீர்னு என்ன நம்ம மலையாளம் பாலக்காடு இல்லையே நாங்க கல்யாணத்துல இந்த சமையல்ல தினம் தேங்காய் போட்டு சமைச்சு அந்த மாதிரி நிறைய உள்ள அந்த தேங்காய் போட்டு தினம் சமைச்சது இவர் எங்க பார்த்தாரு என்ன ஏது ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி மண்டையை முடியுது இல்ல விஷு வந்து உங்க அதுல ஒரு வாரம் வந்து அவன்கிட்ட கேட்டேன். அதுல பார்த்தா தினம் ஏதோ தேங்காய் சமைச்சு சேர்த்து அதனால ஒரு நாள் பாலக்காடுன்னு நினைச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரே வெப்பமா இருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஷுவத்தை என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா ஒரு நோட்டு 40 நோட்டை வந்து வச்சுறதுக்கு என்ன வந்து அன்னைக்கு சமையல எழுதிக்கணும். டிஃபன் போட்டாடா அடை போட்டா அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அதை எழுதணும். அது வந்து சமையல்னாக்க இன்னைக்கு வெண்டைக்காய் கறி பாற்காய் கறி ஏதோ என்னவோ எல்லாத்தையும் எழுதணும். இந்த ஒரு வாரமும் எழுதிடணும். ஆனா நீ எழுதுறது அவளுக்கு தெரியக்கூடாது, ரகசியமா எழுதணும். சீக்கிரம் தெரியும். இவர் ஒரு வாரம் வாரத்துக்கு போய் எதுக்கு எழுத சொன்னாலும் அவருக்கும் தெரியாது. அவர் ஏதோ பெரிய உத்தரவு பண்ணா நீலகண்ட இடத்துல போய் என்ன வேலை வேலைக்கு சாப்பிட்டு டைரி எழுதின்னு வந்து கொடுத்துட்டார். அதை உட்காந்து படிச்சு பார்த்துட்டு ஒரு வாரத்தையுமே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இவ வந்தோன்னு கேட்டா இல்ல பார்த்தேன் அவன் எழுதினதை பார்த்தேன் அந்த மாதிரி தூக்கி எழுதியிருக்காரா. ஆமா எதுக்கு மெனக்கெட்டு விஷுவ வாரத்துக்கு போய் கோபாலபுரத்துல ஒரு வாரம் இருக்கு சரி அவரை சாப்பிட்டு டைரி எழுதினவரை சொல்லணும்ல. அதுக்கப்புறம் தெளிவா சொல்றான் இதுதான் விஷயம். ஆனா ஒன்னே ஒரு சந்தோஷம் வெங்காயம் சேர்க்காத சமைச்சிருந்தேன். இந்த விஷு வந்திருக்காங்கிறதுக்காக சேர்க்காதே இந்த தினம் பண்ண மாட்டேங்க. இல்ல இல்ல ஆத்துல வழக்கமே கிடையாது. இந்த எரிச்சலையும் நீ உங்க ஆமையா எல்லாரும் மனத்துக்கு வந்து மனது சிக்ஷாங்க இது யாரும் ஒருத்தரான வெங்காயம் இல்லாத இருக்காளோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சந்தோஷம். வெங்காயம் சேர்க்காத இருக்காளான்னு செக் பண்றதுக்காக ஒரு சிபிஐ ஒரு பைய அனுப்பிச்சிருக்கிறவர்.
இதெல்லாம் விசு போய் வரத்துல ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு டைரி எதுக்கு நாம வெங்காயத்தை சாப்பிட்டாங்க, எதை சாப்பிட்டாங்க, நடக்கிற போனாங்க, சொத்து போனாங்க, ஒரு கருணை இருக்குன்னா இப்படிதான் நம்ம சிறப்பு தயாரானது. எப்படி நாம கண்காணிச்சு அப்படிதான் நம்ம அனுபவம் இது எப்பதான் இப்பதான் வேண்டாம், இப்பவும் அப்படிதான் சேர்ந்து ஒரு சண்டே பிஸி வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போய் தனிக்கிற மாதிரி கடிகாரம்லாம் வாங்கிட்டு வந்தா உள்ளுக்குள்ள வரத்தையே போன் அடிச்சுது. உடனே தடதடே அந்த கடிகார பையெல்லாம் தூக்கி பூஜை ரூம் மரத்துல பெரியவா பாதுகாப்பு அம்பாள் பூஜைனா பூஜை ரூம் வாசல்லையே வச்சுட்டு போன் எடுக்க போனா. போன் எடுத்தா பேசினா, அப்புறம் ராத்திரி சாப்பிட்டா எல்லாம் பண்ணா படுத்து விட்டா. மறந்து போயிட்டு இந்த கடிகார பைய வாங்கி இந்த பூஜை ரூம் வாசல்ல வச்சது மறந்து போயிட்டு ராத்திரி சொப்பனத்துல தெரியவாக்கு உனக்கு வெங்காயம் போடாத பிஸி வேலை பண்ணலாம், உனக்கு தெரியுமா, பண்ண தெரியுமா, கன்னடக்காரெல்லாம் அப்படின்னு சொப்பனம் பண்ணிட்டு பாதுகாத்து தூக்கி வரி போட்டு ஏற்றி விட்டாரு. திடீர்னு சொப்பனத்துல இருந்து தெரியுமா வெங்காயம் போடாத உனக்கு பிஸி வேலை தெரியுமா, கன்னடக்காரெல்லாம் சொப்பனத்துல முடிச்சு விட்டா. அப்புறம் தான் ஞாபகம் வந்து கரியா பையன் வச்சு அதுல பிஸி வேலை பார்த்து கரியாலாம் வாங்கி வெங்காயம் வாங்கி வச்சிருக்கா. கரியா பைய கொண்டு ஏதாவது இவர் பாதுகாப்பு இடத்துல எவ்வளோ எங்கேயான ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்கன்னா அதுவும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாசல்லே வச்சோம்னா அந்த வாசனை இருக்கிறாரு தூக்க சொப்பனத்துல வந்து அதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிப்போம். என்ன பெரியவா இப்படி ஒரு கம்யூனிகேஷன் பெரியவாட்ட ஆச்சரியமா இருக்கு. வந்து சொல்றா பெரியவா சொப்பனத்துல வெங்காயம் கூடாதையே பிஸி வேலை ஒர்க் பண்ணலாம், நல்லா இருக்கும், கன்னடக்காரெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அவ்வளவுதான் வெங்காயத்தை இன்னி வரைக்கும் அப்புறம் வெங்காயம்னாலே பயமா இருக்கு. இவ சொப்பனம் ஞாபகம் சொன்னேன் பசுமாட்டுக்குள்ள வெங்காய தோல் கலந்துருக்காங்க, அதுக்காக லாரியை உட்காந்து பார்த்து எல்லாம் இப்படி ஒரு கதை அந்த பசுமாட்டு. அந்த பசுமாட்டுக்கு எவ்வளவு பிரியங்கிறதா சொல்றேன். அதாவது ஒண்ணு சொல்லிட்டா போறாது, அது எப்படி நடக்கணும், அந்த கிரமமா நடக்கணும், அதோட பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் படி போனாதானே பலன் கிடைக்கும். அதுக்காக மடத்துல திடீர்னு பார்த்தா கும்போணத்துல சைடுலயும் பின்பக்கம்லாம் கதவெல்லாம் இருக்கும். கார்வார் அப்படின்னு இந்த மடத்து இந்த கால் நட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவர் போய் பார்த்தா மடத்துல தெளிவா தினமும் கேட்கறது ராத்திரி 2 வேளையும் தனக்கு பெற்ற வச்சா அதுக்கு முன்னாடி வாங்க மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டாச்சா, தண்ணி வச்சாச்சா, யானைக்கு சாணம் போட்டாச்சா. ஒரு நாய் கூடவே இருந்தது. 1927 இருந்து ஒரு 10 வருஷம் இவர் யாத்திரையில கூடவே ஒரு நாய். அந்த நாய் எப்படின்னா இவ பல்லாக்கில போனா அடியில போகும், அந்த நிழல போகும். பெரியவா ஸ்நானம் என்ன பண்ணிட்டு மடியா இருந்தா முன்னால யானை போகும், யானைக்கு காலுக்கு அடியில 4 காலுக்கு அடியில போகும். அப்படி ஒரு அந்த நாயை பத்தியே பெரிய புத்தகம் எழுதலாம். அப்படி நாயின் நமக்கு வேணா சொல்ற வெளிய எந்த தேவதைகள் எந்த ரிஷிகள் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் இல்லை. ஜன்மபாங்க ஸ்ருதி ஸ்வானரூபகோ அப்படிங்கிறது வேதமே நாய் ரூபத்துல உனக்கு முன்னால போகும் இல்லையா அப்படிங்கிறது. அப்படி வந்ததோ போக தெரியாது. அந்த நாய் அவ்வளவு அறிவுள்ளதா இருக்கும். யாரு பெரியவா தரிசனத்துக்கு மடியா போனாலும் அது நடந்துக்கும் போன்னு சொல்ல வேண்டாம். பெரியவா தினம் ராத்திரி உட்காந்து வெற்றிக்கு நாய்க்கு சாப்பிட்டு போட்டுருவாங்க. சாஸ்திரம் இருக்கு, காலத்தால காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிடணும், ராத்திரி நாய்க்கு போட்டுட்டு சாப்பிடணும். அந்த காலத்துல வழக்கம் எல்லா இடத்துக்கு காசுலையும் ஓரமா வச்சிருக்கோம், நாய்க்கு சாப்பிட்டு போட்டுருவோம். எப்படின்னா நம்ம எதுவும் மனிதாபிமானம் ஜீவகாருண்யம் ஆய்வுன்னு எல்லாமும் மேடையில தான் பேசிட்டு நமக்கு என்ன நம்ம மூதாதையெல்லாம் அப்படியே சுயமா ரத்தத்திலேயே ஊறிந்து தானே இருந்திருக்க. அதெல்லாம் விட்டதுதான் நம்ம பெரிய பண்ணினோம் கஷ்டத்துக்காக. பெரியவா நாய்க்கு போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவா ஏகாதசிக்கு நெஞ்சலும் சாப்பிட மாட்டா, நாய்க்கு சாப்பிடாது. மறுநாளைக்கு பெரியவா காதசி பிக்ஷ பண்ணினப்புறம் போட்டா சாப்பிடும். கால வேளையில என்ன பண்ணுங்க, பெரியவா பிக்ஷ ஆனதுக்கு அப்புறம் போட்டாதான் சாப்பிடும். சாம்ப போட்டின்னு பெரியவாள் தம்பி அவரை சொல்லி சொல்லி நச்சுட்டு அந்த நாய்க்கு யாரு என்ன பெரியவா உள்ள பிக்ஷ பண்ணாளா பிக்ஷ பண்ண எப்படி தெரியும்னு தெரியாது.
தலைவிழ நின்னாலும் காலத்தால 8 மணிக்கு போட்டா சாப்பிடாது அப்படிதான். இப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த கோசாலையில இருக்கிறது இவரை தீனிலாம் போடுறதுக்கு ஏதோ ஒரு மாடு வழியில இருந்து வந்தது. மடத்துல உள்ள மாடு இல்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு மாடு வந்திருக்கு. இவர் புல்லு வில்லு போட்டுட்டு இந்த மடத்து மாடுலாம் திங்கிறதுக்கு முன்னால இது வந்து லவுக்குன்னு தின்னது. பார்த்தா கார்வா இருக்க மனசா உடனே கடி எடுத்து அதை அடிச்சு விரட்டிட்டார். உடனே வழியில இருந்து உள்ள வந்துட்டார். மாடு என்ன பண்ற இல்ல இது நம்ம மாடு இல்ல, அது பாட்டுக்கு தீனியை போடுறது திங்கிறது. மாட்டுக்கு தெரியுமா சங்கராச்சாரியா படத்து மாடு அது போட்டுட்டீங்க அதுதான் தீனி போடுற அது பாட்டுக்கு இல்ல நம்ம மடத்து மாடு இல்லையே. மடத்து மாடா இருந்தாலும் சாப்பிடணும், மடத்து மாடு இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அது எப்படி காத்தால வரவாடுலாம் வந்து சாப்பிட்டு நீ வந்து மடத்துல கைங்கரியம் பண்றவாதான் இங்க சாப்பிடணும்னு வச்சிருக்கீங்க. கைங்கரியம் பண்றவாளுக்கு சாதம் போட்டீங்கன்னா அது பெரிய பலன் இல்ல, ஒண்ணும் பண்ணாத வாளுக்கு போட்டீங்கன்னா தான் சந்தர்ப்பனா அன்னதானம்னு பெரிய பேரா இருக்கு. ஆத்துல காரியம் எடுத்து சாப்பிட்டாங்க கூலி கொடுக்குற அவ்வளவுதானே. ஒண்ணும் பண்ணாத வாளுக்கு போட்டாதான் புண்ணியமே வரும். அப்போ சந்தர்ப்பனே பிராமணாளுக்கு எல்லாம் சாதம் பண்ணலாம், வரவாளுக்குன்னா அன்னதானம் பண்ணலாம். ஒரு பசுமாடு வந்து நீ போட்ட புள்ளியும் வைக்கலும் இருந்தாக்க அது உனக்கு அதிகமாக இருக்கும். சரி நல்லா திங்கணும். நம்ம மாடெல்லாம் திங்க மாட்டேங்கிறது, அது நல்லா திங்கிறது. அதுக்கு என்ன பண்றது? நீ வளர்த்த மாடு ஆத்து குழந்தைல ஒண்ணும் சாப்பிட மாட்டேங்குது, வச்சுட்டு ஒரு நோக்கிலும் திட்ட மாட்டேங்குது. வழியில இருந்து வந்த குழந்தைங்க 10 பிஸ்கெட் அளவுக்குன்னு போடுறது. அது பசிக்கிறது, சாப்பிடுறது, சாப்பிட்டு போட்டோம். அது ஒண்ணு சொல்ல வாயில் அதிகம் அதை ஒண்ணும் நடக்காது. ரைட்டா? உடனே காத்தால காலங்காத்தால என்ன கேட்டா மாடெல்லாம் கறந்தாச்சு. மாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா மடத்துல சொல்றதையும் அந்தந்த மாட்டு மேல தனித்தனியா கறக்குது. ஏன்னா எல்லா மேலையும் சேர்ந்து கறந்து அப்புறம் அபிஷேகம் பண்ண வேண்டும். அந்த புதுசா அந்த மாடு இருக்கோ போயிட்டு அது எங்க போகணும்? அதுக்குதான் பெரிய ராஜோபச்சாரம் நடக்கிறதா இங்க. அது போகல இங்கேனா அண்ணா அதுக்கும் தண்ணி வெயி அதுக்கு குளிப்பாட்டு எல்லாம் பண்ணினா உபச்சாரம் பண்ணிருக்கா. பாவம் யாரும் புதுசா வந்ததுக்கு நீங்க அப்ப பண்ண மாட்டேங்க. எல்லாம் பண்ணிட்டு பால் கறந்தியோ அந்த மாடு கறந்துருவாங்க. நம்ம மடத்து மாடு வந்து நிறையவே கறக்கிறது வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்? ஏதோ மடத்துக்கு உபயோகமாட்டுமே இருக்கு. அதுக்காக அந்த பாலை அப்படியே வந்து பக்கத்துல காலஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு அந்த அபிஷேகத்துக்கு மாடு நம்மளோடதான், யாரோடதும் தெரியாது. எவனோட மாட்டு வந்து நீ பார்த்து கறந்து பாலை குடிப்பியா? நம்மளோட உடமையா இருந்தாலும் அதுல இருந்து வர பலனை அனுபவிக்கலாம். யாரோ பிக்சட் டெபாசிட் போட்டோம்னா மாட்டா வட்டி வரும் வராது. அதனால தர்மம் இல்ல, நம்மளோட மாடு நம்மளோட தெரியுதுன்னா அந்த பாலை நம்ம சாப்பிடுறது நியாயம். அதனால அது யாருதுன்னு தெரியாத அவர்கிட்ட கொண்டு கொடுக்க முடியாது. அதனால காமன் எல்லாருக்கும் எஜமானன் பரமேஸ்வரன், அவர்கிட்ட கொண்டு அப்படியே. அதனால பாலை யூஸ் பண்ணது உடனே அவசியம் நான் தீனி போட்டுட்டுதான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. தீனி தான் போடலாம், எடுத்துக்கூடாது. தீனி போடுறேன்னா கெஸ்ட் வந்துருக்கு உங்களுக்கு, அதுக்காக தீனி போடுற. கெஸ்ட்டுக்கு உடனே நீ 4 நாளைக்கு சாப்பாடு போட்டோன்னா உடனே அடுத்த மாசத்துக்கு உங்க சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட முடியாது. அதனால அவள்கிட்ட பலனை வாங்கிக்க கூடாது, ஆனா அவளுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா அவள் பார்த்து எப்போ நம்மளோட உடம்புக்கு பால் எடுத்துக்காது கோவிலுக்கு. சரி உடனே என்ன தினம் உடனே வேலைக்கு கிடக்க வேண்டியது, கோவிலுக்கு வேண்டியது. ஆனா தீனி மட்டும் போட வேண்டியது. என்ன ஆயிடுதுல, ஒரு வாரம் ஆச்சு மாடு நகருல. அது ஏன் நகருது? சௌக்கியமா இருந்தது, பெரியவாலும் மாச்சு பண்ணிட்டே இருக்கா. ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி காக்காவை கூப்பிட்டு நீதான் லீவுல போவியா? அது என்ன சொல்றது, ஏதாவது அவசரம் வந்துன்னா போவேன். பால் கறக்கிறதே நீ கூடவே இருக்கு, நீங்க வழியில வெளியில போயிடுவாங்க. எப்போதும் இருக்கேன்னு சொல்ல முடியாது, எங்கேயாலும் போயிடலாம் அப்படிங்க. அப்படி நீ போற சமயத்துல வேற யாராலும் அந்த மாட்டு பாலை கறந்து உள்ளுக்குள்ள கலந்துட்டா என்ன பண்ணுவாங்க?
ஒரு சோதனை மாட்டு ரூபத்துல மடத்து காரியத்துல ரொம்ப இதனாலேயே சுத்தி இருக்கிற போல இருக்கு. கலந்தா கலக்க வேண்டியதான். நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லிட்டு போறேன், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன், அந்த மாட்டு பால தனியா வைக்கணும் அப்படின்னு நீ சொல்லிட்டு போற, அவன் மறந்து போய் கலந்துட்டான்னு வச்சுக்கோ. சுவாமிகளே இப்ப நான் என்ன பண்ண? அதனால சொல்றேன், வசதி மறதியா கூட அந்த பால் உள்ள கலந்துடாத இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அப்பா அப்படின்னு சொல்லி தொடங்கும். அந்த மாட்டை கோவிலையே கட்டிட்டு கோவிலுக்கு அப்பா குறைஞ்சதுயா இல்லையா? இது வந்து இதுக்கு சிசுஷ பண்ணி இவர் சித்தைகளோட சங்கராச்சாரிய கேள்வி கட்டி இதோடய பிராணம் தாராளமா கொண்டு கொடுத்துறேன். நாளைக்கே காத்தால முதல் காரியம் தான் கொண்டு கோவில்ல கட்டிட்டேன். கோவில்ல கட்டினோன்னு உடனே சாயந்தரம் போட்டா கோவில்ல ஏற்கனவே மாடனா அங்க ஒரு 5-6 மாடு இருக்கு. அதோட இதையும் அது பாவம் அந்த கோவில் 5-6 மாட்டை வச்சு சிசுஷ பண்ணதே அவரை கஷ்டமா இருக்குது. கோவில்ல சாந்தியே சாப்பாடு கொண்டு வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன மாட்டுக்கு நீ வேற எக்ஸ்ட்ராவா கொண்டு கட்டிட்டீங்கன்னா அதுக்கு அவ என்ன பண்ணுவாங்க? வம்புக்குன்னே அலையிற. நான் இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு வேணா ஒரு வேலை நானா வெளியிட்டு தெளிவா என்ன சொல்றாலோ அதை பண்ணிவிடுறேன். அதுக்குள்ள எதனால சாயந்தரம் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, இவ காத்தால கொண்டு மாட்டை வச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ள மத்தியானம் ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு, அந்த கோவில் ஈவோ என்ன இங்க வந்த மாடுல மடத்துல இருக்கு, அந்த கோவில் இருக்கிற மாட்டை விட இங்க வந்த மாடு நல்லா இருக்கு, இத வச்சுட்டு ஒரு சோனி மாடை வெளியில தள்ளிவிட்டாங்க. ஏதோ 5 மாடு இருக்குன்னா புதுசா ஒண்ணு 6வது வந்துன்னா இதை வச்சுட்டு ஒரு மாட்டை தள்ளிவிடாங்க. அவர் ஒன்ன வெளியில தள்ளுறதா இருக்கிறதா கேள்வி. அதுக்காக விட்டாங்க. இல்ல கேள்விப்பட்டு நீ ஒரு மாடை கொண்டு கொடுத்ததுனால ஒரு பழைய மாடை இங்க ஓட்டி விடுறா. இப்ப நம்ம இருந்தா என்னாச்சுங்க, அதுவாக ஒரு பழைய மாடை அங்க கோவில் உட்காந்து இருந்து இப்ப நீ ஒரு மாட்டை கொண்டு கொடுத்து ஒரு மாட்டுக்கு வேட்டு வச்சுட்ட. அதுக்காக கேட்டீங்க. அவரை பார்த்து தோட்டி இந்த தர்மம் வருது. நாங்க என்ன பண்ண அந்த மாட்டுக்கு என்ன பண்ண அந்த மாட்டை வாங்கி ஏதோ ஒரு மாடுவாங்க. அதுக்கு நான் நினைக்க போனா அதை கொண்டு கோவில கொடுத்து கோவில்ல இருந்து ஒரு மாட்டை வெளியில அந்த மாட்டை வாங்கி இப்ப யாரும் உடனே ஒரு நிராசா அவனுக்கு போன் பண்ணி அவனுக்கு சொல்லி நான் வச்சேன்னு சொல்லுவேன். ஒரு மாடு வாங்கி இந்த கதையெல்லாம் அந்த மாட்டை இல்லையா வெளியில இல்லையா தண்ணீர் பண்ணி அப்படின்னா அந்த ஆயிடுச்சுன்னா அந்த தோஷம் நமக்கு. அதனால அந்த மாட்டை வாங்கிட்டா நீ ஹெல்ப் பண்ணுங்க. அவசியம் தெளிவாக உத்தரவு பண்ணும். நான் என்ன சொல்றாலும் கோவில்ல என்ன வேலை சொன்னாலும் அந்த மாட்டுக்கு ரயத்துக்கு இது வாங்கி இப்ப என்ன ஆச்சுங்க, அந்த மாதிரி நீ மறந்து போயிருக்கு. இதை என்ன பண்றது? ஒரு தியானம் பண்ண கோதானம் பண்ண இந்த மாதிரி அவருக்கு தியானம் பண்ணிருக்க அவருக்கு சந்தோஷம். எதிர்பார்க்காத வீட்டுல உட்கார்ந்து தெளிவா கூப்பிட்டு மாட்டை வாங்க சொல்லி தானே கைதி வேலை சொல்லி கோதானம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெளிவா ஓச்சேன். கூப்பிட்டுறோம் போட்டுறோம் வச்சுறோம். அதோட நம்ம கடமை தீர்ந்தது அப்படின்னு அது அந்த சைக்கிள்ல கூட பாவம் வந்து விடுறாரு. ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தவங்க ரொம்ப பரமபக்தர். அங்கே தெளிவா காத்தாலே அவன் என்ன பார்க்காத தீர்க்கம் கூட சாப்பிட மாட்டான். வீட்டை 2 நாள் பிரயாணம் பண்ணி வந்துருக்கான். அதனால அவருக்கு நல்லா சமைச்சு அப்படின்னு கூட சொல்றான். அவர் வந்தாரு, ஸ்நானம் பண்ண தரிசனம் பண்ண, நீ முதல்ல சாப்பிட்டுக்கோ அப்புறம் மீறி கல்விதான் நீ சொல்ல. அவர் போனார், ஊருக்குள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்து தரிசனம் பண்ணது. இவ்வளவு பக்தி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து என்னை பார்க்காத தீர்க்கம் கூட சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். இப்ப உங்ககிட்ட எல்லாமே எனக்கு வாங்கி சாப்பிடும் போது ஆசையா என்ன வாங்கி சாப்பிடுறேன், நீ எல்லாமே எனக்கு வாங்கி நான் சாப்பிடுறேன். அவர் எதுலேயே பார்க்கல அழ ஆரம்பிச்சு தெளிவாடு நானும் நாம சாப்பிடுறேன் சாப்பிடுறேன்
அவர் எக்கிச்சுவேன் கூட என்னடா மனுஷன் என்ன சொல்றது வாங்கி சாப்பிடுவோம் இல்ல நம்ம அல்வா வாங்கி சாப்பிடுவோம் என்னன்னு சொல்ல எல்லாரும் முடிச்சிருக்காங்க ஒருத்தரும் சொல்லல உடனே சரி நானே சொல்றேன் புண்ணாக்கு வாங்கிக்கலாம் தையல் என்ன வாங்கிக்கலாம் அது கையில் அதிக புண்ணாக்கு புண்ணாக்கு என்ன தையல் இலையில போட்டு கடையில மட்டும் சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது உடனே பெரியவா சிரிச்சு நான் என்ன சாப்பிடலாம்னு கேட்டேன் நீங்களாம் ஒண்ணு சொல்ல இப்ப நானாவே ஒண்ணு சொன்னாக்க அதை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன இருக்கும் ஆனா நான் சொன்னதுதான் போய் வாங்கிக்கலாம் அப்புறம் நெல்லு போய் எது புண்ணாக்கா மாற போது போல போன புண்ணாக்கத்துல வாங்கிட்டு வந்தா இலைய வச்சா நமஸ்காரம் இப்படியே சாப்பிட போனீங்க பயந்து போயிடுவோம் அதுதான் பயந்து இருந்தோம் புண்ணாக்கு இலையில கொண்டு நிலப்படுறாங்க பக்கத்துல தோசை பசுமாட்டு வைக்குது இந்த பசுமாடு பால் சுரக்கும் நாளைக்கு அந்த பாலை கறந்து கொண்டு வா நான் சாப்பிடுறேன் பால் வாங்கி சாப்பிடணும்னா நேர சாப்பிடக்கூடாது அமெரிக்கால இருந்து வந்தது அவர் காசுல புண்ணாக்கு வாங்கி அதை பசுமாட்டுக்கு வச்சு அது நாளைக்கு பாலா சுரந்து அதை கறந்து இவரையும் சாப்பிடுறாங்க அது பெரியா சொல்றா இந்த இலை இருக்குன்னா டாய்லெட்ல கொண்டு வச்சுப்பாங்க அதாவது வெறும் பூமியில நம்ம விசர்ஜனம் பண்ண அதனால இலைய போட்டு அது மேல பண்ணணும் அதுக்காக தையலையில கட்டுட்டா பெரியா சொல்ல காலங்காட்டாவது எப்ப பாரு என்னையே நினைச்சிருக்கான் அதனால நான் ஒரு நாளைக்காவது இவனை காலங்காட்டாவது இவனை நினைக்கணும்னு ஆசையா இருக்கு இந்த தையல் இலையை கொண்டு டாய்லெட் கழுவி காலங்காட்டால நான் டாய்லெட்டுக்கு கொண்டு இந்த தையல் இலையை இருக்கிறதே இவ்வளவு ஞாபகம் தான் வரும் அதனால முதல்ல இவனை நினைச்சணும்னு ஆசையா இருக்கு இந்த இலை நம்மள ஞாபகம் அதுக்காக தையல் இலையும் இந்த புண்ணாக்க வாங்கி அது மாட்டுக்கு வச்சு அது அவருக்கு ஒரே ஊரிங்க அவர் ஊருக்கு போயிட்டார் அப்புறம் பெரியவா சொல்றா நான் ஏன் தெரியுமா புண்ணாக்க வாங்கி மாட்டுக்கு வச்சு அப்புறம் வாங்கி ரொம்ப பக்தியா இருக்கான் எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா கேள்விப்பட்ட நாங்களே வாங்குவோம் அதெல்லாம் எல்லாத்தையும் ஆச்சாரம் கொடுத்து எங்கேயோ பேசுறது அவனோட ஜீவனம் அப்படி இருந்தா கூட பக்தி என்னமோ இல்லை அதனால அவனோட காசை நேர் வாங்கிட்டா எனக்கு தர்மம் இல்லை ஏன்னா அவன் சொல்ற மத்தவருக்கு எங்கேயோ விதேசம் போய் சம்பாதிச்சுக்கலாம் அதை நான் வாங்கிட்டேன்னா என்னோட ஆசிரமத்துக்கு இல்லை ஆனா அவன் கையாலே வாங்கிக்கலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அவன் காசுல புண்ணாக்க வாங்கி பசுமாட்டை வச்சுட்டு பாலா இருந்தா எந்த தோஷமா இருந்தாலும் பசுமாட்டு ஸ்பர்சம் பட்டுனா அத்தனை தோஷம் போயிடும் அதனால இந்த திரவிய சுத்தி வேணுமா அவர் எங்கேயோ போய் சம்பாதிச்ச பணத்தோட தோஷம் போறதுக்காக பசுமாட்டுக்கு அது தேனியா போய் அதுக்கப்புறம் திறந்த பாரு கேள்விதான் ஒரு வருஷம் 100 வருஷம் அப்படியேதான் பெருமையே இன்னி வரைக்கும் அப்படிதான் ஆச்சாரம் இதுவே சட்டம் ஈஸ்வரன் பார்த்தேன்னா என்ன ஒரு நெருப்பு தான் அப்படின்னா யாருன்னா பெற முடியாது யாருன்னா வைக்க முடியாது என்னன்னா பண்ணிடும் இன்னைக்கும் உலகத்துல அவை பூமி கழலாத நின்றதுன்னா நெருக்கிறாங்க ஆச்சாரிய சும்மா இல்ல 2000 ஸ்ட்ராங்கா திருச்சிக்குதான் பேசுறாங்க சும்மாவான் 70 ஆச்சாரியன் 70 தபஸ்விகள் என்னைக்கும் காப்பாற்ற தெளிவா மாதிரி சொல்லவே சொன்னாங்க போங்க நாங்க பண்ற பூஜையே போகும் அப்படிதான் காப்பாற்ற இதே மாதிரி இன்னும் சொல்லணும் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லுங்க இடத்துல கோதானம் பண்ணணும் அப்படின்னு வந்த பெரியவா சன்னதியில கோதானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா வந்து நிற்கிறா பசுமாட்டை காத்தாலேன்னு அந்த மாடு கட்டிட்டு கண்டு கட்டிட்டு
யாரு தானம் வாங்கிட்டு போறாரோ அவர் வந்தாச்சு, யாரு தானம் கொடுக்க போறாரோ அவர் வந்தாச்சு. பெரியவா வந்த உடனே மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. வந்து நின்னா இப்படி ஏழை இருந்து பார்த்தா இந்த மாதிரிதான் தானம் பண்ண போட்டாங்க. ஆமாங்க, இது வேண்டாம், இதை பண்ண எல்லாருக்கும் ஷாப்பிங். திடீர்னு இந்த சமயத்துல போய் திடீர்னு வேண்டாம் அப்படின்னா வந்து கேட்டா நீ எங்க வாங்கின, ஏதோ ஒரு இடத்துல சொல்லி அவங்க ஆட்டோட மாடு மாடு எல்லாரும் புரியுது. மாடு கண்ண மாதிரி வந்து பார்த்தவர் எப்படி சொன்ன புரியல. எங்க வாங்கினே அவங்களுக்கு கேட்கலாம். உடனே அவ்வளவுதான், திடீர்னு எல்லாம் ஒரே மகாப்பிரளயமா ஆயிடுவாங்க, மக்களமா ஆயிடுவாங்க. எல்லாரும் போய் தரிசனக்கார வச்சு மோர வச்சு நான் ஓடி அவரை கண்டுபிடிச்சா அந்த ஆள்கிட்ட போன இவர் வாங்கினவர் கேட்ட மாடு கண்ண மாத்திருக்கியா அப்படின்னு. அவர் சொன்ன அல்ல இல்லையே அப்படின்னு மரியாதையே சொல்லி மாடு கண்ண மாத்திருக்கே சாமி நான் மாத்தல. என்னோட சங்கராச்சாரிய வந்து சொல்லுவேன், இப்ப என்னோட படத்துக்கு பெரியவாழ்கிட்ட சொல்லணும்னு பயந்து விட்டுறாங்க. சார் அங்கெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு. நீ அங்கதான் எடுத்துட்டு போவேன், நாங்க எங்க இருந்தாலும் அங்கதான் எடுத்துட்டு போவோம், முதல்ல அங்க வந்து சொல்லுவோம். உடனே அவங்க சொன்னோன்னு சொன்னா மன்னிச்சுக்கோ மாடுங்கன்னு மாறினதுதான். நான் கேட்ட படம் கொடுத்துருக்கேன், சொல்லிருக்கேன், ஏன் இதை மறைச்சேன். அவங்க சொன்னா கண்ணுக்கு தாயா போயிட்டு இந்த மாட்டுக்கு கண்ணு போயிட்டு இது ரெண்டும் தனித்தனியா ஜோடியா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வந்து கேட்ட அதனால ரெண்டுத்தையும் கழிச்சு கட்டுலாமேன்னு மேல பேசி கொடுத்துருக்கேன். இது ஒரு அனுபவமா நடக்கிறாங்க. தெளிவா கண்டுபிடிச்சனால உடனே அது சொன்னேன். நாங்கதான் அத்தியானிகள் எங்களுக்கு தெரியல, நல்ல வேலை தெளிவா காப்பாத்தினா இல்லையா தன்னை மாத்தி மாட்டா பெரிய தோஷம், பெரிய கோதானம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும். நமக்கு பல சமயங்கள்ல அப்படிதானே ஆயிடுது, பெருசா ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு போய் அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு யாரோ எங்கேயோ பண்ணினது நம்மள பாதிச்சிருக்கு. நாம என்ன சுவாமியை வெய்யறோம், அத்தனை மட்டும் இந்த சாமிக்கு கண்ணு இல்லையா அப்படிங்க, அந்த கண்ணெல்லாம் இருக்கிறதுனாலதான். அதுக்கு கண்ணு நின்று இல்லைன்னா நம்ம எது பண்ணாலும் ஒட்டிடுவோம். இப்படி ஆயிடும். அழுது நான் என்னமோ இப்ப நல்லது பண்ணோம் போக இப்படி ஆயிடுச்சு, நல்ல வேலை தெளிவா காப்பாத்தினா தெளிவாகும் தெளிவாகும் இதுதான் தெளிவாட்டம். உடனே அவர் சொன்ன தெளிவா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, இல்லைன்னா பெரிய தந்திரம் வேணும், இந்த தபசு வேணுமா, இந்த ஞானம் வேணுமா. உடனே தெரியாது, நான் வந்து பாத்தீங்க நீ உனக்கு கவனிச்சுக்கியோ அந்த மாட்டையும் கண்ணியும் ஒன்னா கட்டினீங்கன்னா அதோட கண்ணுக்குட்டியா இருந்தா நக்கிட்டே இருக்கும், மாடு நக்கிட்டே இருக்கும், கண்ணுக்குட்டியும் அந்த மாட்டுக்கு திருப்பி திருப்பி நக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க பாரு, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, இது பாட்டுக்கு ஒரு பக்கம். யார் அம்மாவோ யாரு கூடயும் நடக்குமா? சரி, சர்வஜன் அப்படின்னா என்ன, சர்வஜன் அப்படின்னா இதுதான் சர்வஜன். அது வந்து பார்த்தா இது பக்கம் கிழக்கணுக்குது, அது பாட்டுக்கு மேற்கணுக்குது. அது எப்படி ரத்த பாஷை வந்தாலும் ஒன்னா ஒண்ணு நக்கிட்டு ஏதோ கொஞ்சிட்டு இருக்கும், இது பாட்டுக்கு தனியாந்து இதை கண்டுபிடிச்சுதான் மாடுங்கன்னு ஒண்ணும் இல்லை, போய் காட்டுவாங்க. அதான் தெரியும். அப்படிதான் அந்த ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி ஏழை பாட்டி, அந்த பாட்டி ஒரு நாளைக்கு வந்து அடிக்கடி வரும் எப்படி சொன்னா எல்லாரும் வரத்தை எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து என்னமோ மறுவாழ்னா என்னெல்லாமோ கொண்டு வந்து பெரியவாழ்க்கை சாட்டியா நான் தான் ஒரு கையால் ஆகாத ஒரு ஏழையா பிச்சைக்காரியா போயிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பெரியவாழ்க்கை நானும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கையால் ஆகாத இருக்கேன்னு ஒவ்வொன்னு அழுதா. உடனே நீ என்ன எனக்கு கொடுக்கணும், இல்ல எனக்கும் ஆசையா இருக்கு ஏதானும் பண்ணணும்னு. அப்போ நான் உங்க சொல்றேன் அதை பண்றியா, எனக்கு முடிஞ்சதா பெரியவா சொன்னா பண்றேன், எல்லாம் உனக்கு முடிஞ்சதுதான். காலங்காலத்தால எனக்கு கூட இந்த கோசாலைக்கு எல்லாம் போய் சாணி போட்டதுன்னா அதை போட்டுட்டே வரும், அந்த சாணி ஆட்டுக்கு வந்து ராட்டி இருக்கு, அதை காய அப்பப்போ காய பெரியவாளுக்கு பாரம் கொடுக்கலாம், முதிரவருக்கு கொடுக்கலாம், கிருஷ்ணா கொடுக்கலாம், இது ராட்டி இதை உடனே பெரியவா சொல்றா. உடனே இந்த பெரியவாளுக்கு வரும் ராட்டியை கொடுக்குறதானே உடனே வருத்தப்படாத, இதுவரை யாரெல்லாமோ என்னெல்லாமோ கொண்டு கொடுக்குறான்னு அதை பார்த்து நீ ஆசைப்படாத, உனக்கு ஒண்ணு தெரியுமோ, நீ மரபாடுல என்னெல்லாமோ கொண்டு வரா,
ஆனா யாரான ஒத்தனாலும் பெரியவாளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சது ஒருத்தருமே கொண்டு தெரியுமா? அவாவாளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் கொண்டுறான். நான் அதை வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு பிஸ்தா குடிக்கிறதுக்கு சக்தி இருந்ததுன்னா பாதாம் இருந்ததுன்னா கொண்டு கொடுப்பேன், நான் பாதாம் பருப்பு சாப்பிடணும். அவர் இங்க மடத்துக்கே வரல, பாதாம் பருப்பு கொடுக்கலன்னா நான் விஷாத இருக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு வருவா, அதை நான் வாங்கிக்கணும். அதனால நீ ஒத்தியான எனக்கு பிடிச்சதை கொண்டு வாய, நான் எதுக்குறான்னு சொல்ல இதெல்லாம் ஆவணி ஹோமம் நடக்கிறது. ஆவணி ஹோமத்தோட தாற்பயமே எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும், எல்லாத்தையும் சாப்பாடு தீர்த்த வசதிதான் இருக்கணும்ங்கிறதுதான் ஆவணி. அதுக்கு மட்டும் இல்லை, வேதம் செழிச்சு இருக்கணும்னு வேதம் படிக்கிறதுக்கு குழந்தைகள்லாம் வரணும், எங்களுக்குள்ள அந்யோன்யமா இருக்கணும், மனசெல்லாம் ஒத்துக்கணும், அப்படின்தான் நடக்கணும். அதுக்காக அவங்க அது நல்ல பசும விளையாட்டுல இருக்குன்னா ரொம்ப நல்லது. அதனால வேற ஒருத்தரும் 27 நீ ரெகுலரா பண்ணுவேன். அம்மா கடைசி வரைக்கும் அது ஒரு பெரிய யஜ்யம், தெளிவா இருக்கு. அதனால அவசியம் சுவாமி என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாமும் பாரதாதீசன் சக்கரவர்த்தி அப்படி இருக்கிற என்ன பண்ண ஒரு ஏழை பிராமணன் கொடுக்கறதுக்கு வெட்கப்பட்டு இந்த அவளெல்லாம் புடுங்கி சாப்பிட்டாரு. அதுதான் மீனவத்சலன்னு அவருக்கு அதோட பட்டமோ பதவியோ ஸ்டேட்டஸோ அங்க ஒன்னும் செல்லாது, ஒன்னும் நிற்க முடியாது. அந்த பட்டம் பதவி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அது நம்ம எல்லாம் போனாக்க முந்தி அடிச்சுன்னு விரிவாழ்ட்டு சட்டம் போட்டு இப்படி எல்லாம் இருக்கோம் இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு இப்படி ராத்திரியில இருந்துருக்கு கூட இருக்க சித்த அமைதியாகோ சத்தம் போடாதீங்கோ இருக்கோன்னு சொன்னீங்க, ஒருத்தரும் கேட்கல. இல்லன்னு கிரீஸ் நாட்டு ராணி ஐரணின்னு பேரு. அந்த அம்மா கிரீஸ் ராஜ பரம்பரையே வெளிவாழ்ந்த ரொம்ப பக்தி. அந்த போர் மகிழமரம், அந்த மகிழமரத்துக்கு அடியில வந்து வெளியில தள்ளி இருந்துதான் தரிசனம். இங்க இருக்கிறவாள்லாம் சத்தம் போடாதீங்க அமைதியா இருக்கோம்னா ஒருத்தரும் கேட்கல. இவ சொன்னவா கூட இருந்தவா சொல்லி கேட்கல இல்லையா? பெரியவா சொன்னா அவ யாரு தெரியுமா உடனே எல்லாரும் யோகா நினைச்சு அவளை தெரிய மாட்டாங்க. பார்த்தா ஒரு சாதாரணமா ஒரு நூல் கொடை இருக்கு, ஒத்துமே தெரியாது. இவ பெரிய மகாராணி, கிரீஸ் நாட்டு ராணி, ஒண்ணும் தெரியாது. மகாராணி எப்படி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் தப்பிச்சுன்னு அடங்கிடுச்சு. தெரியவா திருத்தர விதமே இருந்தாங்க. என்ன வியாசத்து மாதிரி எல்லாரும் கத்துறேன் அங்க வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவ யாரு தெரியும்? மகாராணியும் இங்க வந்து இருக்கிறா என்கிட்ட. எல்லாரும் அடங்கிட்டா. உடனே அவ கேட்டா, ஏன்னா பெரியவா அவளை காமிச்சு எல்லாரும் அவளை திரும்பி பார்த்து என்னமோ சொல்றாள். அவளுக்கு புரியல என்ன சொன்னானே. என்ன வாட் இஸ் என்னை பத்தி ஏதாவது சொல்றாரா? உடனே இன்டர்வியூட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, ஆமா பெரிய மகாராணியா நீ பெரியவாழ்கிட்ட வந்து இப்படி நிற்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு உடனே கத்த பத்தி சொல்றான். இதுக்கு முன்னால எப்படி இருக்க முடியும்? என் நாட்டுல வேணா பெரிய ராணியா இருக்கலாம், பரவாயில்ல, எனக்கு முன்னால வைத்தாப்புல செலவு பண்ணலாம். எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னால எவன் வந்தாலும் இப்படிதான் வருமானதான். ஏன்னா இருக்கிறது பெருசுன்னா பேரே பெரியவர் தான். என்ன அழகான வார்த்தை தெரியும், பெரியவர் அப்படின்னாலே என்ன, அது ஒரு மகத்துவம் வேதம். அப்படியே ஒரு உருவமா இருந்தா பெருசுன்னா பெரியவர் அப்படின்னாலே மற்றது எல்லாமே சின்னதுதான் இருக்கும். அதுக்கு முன்னால எல்லாம் சின்னதாதான் இருக்க முடியும். அப்படி பெருசுக்கெல்லாம் பெருசா இருந்தது. ஆனா நம்ம பாக்குறதே எப்படி இருந்தது, சின்னதுக்கெல்லாம் சின்னதா இருந்தது. நம்ம சொல்லிதான் அவருக்கு கண்ணு தெரியறாப்புல, காது கேட்கிறாப்புல, என்னெல்லாம் நாடகம் இருக்கு. யாரு வேணா போலாம், எப்ப வேணா போகலாம். பெருசுக்கெல்லாம் பெருசாவும் சின்னதுக்கும் சின்னதாவும் எல்லாமே அது ரொம்ப ஒண்ணுதான் அப்படி இருக்கு. அவ சன்னதியில அவளுக்கு முன்னால எல்லாம் ஒண்ணும் இல்லாத சாதாரணமாதான். அப்படிதான் யாரா இருந்தாலும் ஏழை பாட்டுக்கு அவாவான்னு ஏத்தாப்புலதான். உடனே இதை கொண்டா அதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா. ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருந்தா. அவன் வந்துட்டு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு பெரிய வகையால ஒரு திராட்சை பண்ணுவோம் அப்படியா அப்படின்னா உடனே கொண்டு வச்சா. உடனே பெரியவா ஒரு மடிசஞ்சி கொடுக்கும் அப்படியா உடனே ஒண்ணு கொண்டு வந்துருச்சேன்னா இப்படி என்னவோ ஒன்னா கேட்டுருந்தாங்கம்மா. இதை வேணும் அதை வேணும் அதை வேணும் இதை வேணும் இதை வேணும். கூட இருந்தவருக்கு பாட்டி இன்னும் என்ன லிஸ்ட் வச்சிருக்க, ஒரு வழியா சொல்லிட்டு விட்டு கொடுத்துறோம்.
இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுங்க. உடனே தெரியா ஏன் போச்சு சும்மா உனக்கு இன்னும் வேற என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் போயிட்டு அவள்தான் கோச்சுக்கிறான் கிளம்பினா அவள் போயிட்டு பத்தடி போயிட்டு திரும்பிடுறாங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு, என்ன வேணும் அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம், நான் பெரியவாழ்கிட்ட இத்தனை கேட்டு கேட்டு வாங்கிட்டேன், எனக்கு ஏதானும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ என்ன கொடுக்கணும் எனக்கு, என்ன கொண்டு வந்து இல்ல ரத்தமா இருக்கு அப்படின்னா அப்புறம் உள்ளேந்து இருக்கா அப்பளம் சொல்லலாம். நான் வழியா பண்ணினது ஆத்துல அப்பெல்லாம் எனக்கு பெரியவாளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, அதனால இதை பண்ணிட்டு வந்தேன், இதை கொடுக்கலாமோ பழதோ சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ தயக்கமா இருந்தது, அதனால முதல்லயே கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்படியா ஒண்ணு அப்படி பெரியவா ஏற்றுக்கணும், நான் வழியா பண்ணிட்டு எங்கேயாவது பண்ணது பெரியவா சாப்பிட்டு பார்க்கணும், பெரியவா இது போகணும் நான் சாப்பிட்டு பார்க்கணுமா ஆமா அப்ப நீங்க பண்றீங்க சாப்பிட நேரம் குழந்தை அந்த குழந்தைலாம் எண்ணெய் வைப்பாங்க, நீயே எண்ணெய் வச்சு உங்களுக்கு போகுது அது சாப்பிடறத பாரு, நான் சாப்பிடுறேன் சொல்லு ஜீவராசிகளாக நான் எடுத்துக்கிறேன். வாக்கியம் இவர் சாப்பிடுறத பார்த்தோம்னா வேறுபாடு செலவாக சாப்பிடுறத பார்த்தோம்னா இவர் சாப்பிடணும் அப்படின்னா அது நேரது அது கூட நேரது இதனால யோகனாவும் சிதாரிச்சு நன்றாகவே தர்ம பிரபு அதை என்ன பார்த்து படிக்கலாம். திருச்சியில பெரிய ஞாபகம் சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் அப்படின்னு இந்த ராமசுவாமி எல்லாம் ரொம்ப பரமபக்த, பெரியவாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண பெரியவா பாருங்க காலேஜில் வரணும், பெரியவா காலேஜுக்கு வரணும், காலேஜுக்கு வரணும். பெரியவா ஒன்றும் பதிலே சொல்லிருக்காது, பெரியவாளோட நேச்சர் எங்கேயுமே ஆஹா ஊன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்படி இருந்த பெரியவா அவர் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு பெரியவா சொன்னா சரி நாளைக்கு பெரியவா இருந்தாலும் உங்க காலேஜ் நீ நானும் வரலாம் பண்ணக்கூடாது, பசுமாடிகளை வச்சுக்கோ பூர்ணம் வச்சுக்கோ, நீங்க அந்த இடம் நான் வந்துட்டு வாங்குவேன். காலங்காத்தால பெரியவா வாசிலேயே மாடு கண்ணு சின்ன பூர்ணம் வச்சு பூர்ணம் பெரியவா என் காலம் எங்கெல்லாம் படம் அவர் சொன்னார் இல்லையோ பெரியவா பாதம் காலேஜில் படணும் வரணும் அப்படின்னு என் காலம் எங்கெல்லாம் படணும் அவர் என்னன்னு சொல்றாரு, 1ஆவதுல படக்கும் 2ஆவதுல படக்கும் 5ஆவதுல படக்கும் எல்லா இடமும் பட்டாது விசேஷம் தான் குழந்தைகளுக்கு தான் அனுப்புவாங்க. அப்புறம் எங்கெங்க நான் என் கால் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், இந்த மாட்டினி பண்ணி அழிச்சோ நீ முன்னாலவோ நான் பின்னால அவருடைய மாட்டிங்க நீ ஓட்டிங்க குடிச்சுட்டு அவர் ஒவ்வொரு கிளாஸா ஏறி இறங்கி போற பெரியவாளும் போடவே போயிட்டு இருந்தார். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், மஞ்சள் எழுதி குடிச்சுட்டு மாட்டிங்க குடிச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டு ஏறி பின்னால வச்சு ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சு சுத்தி பார்த்தா இப்ப திருப்தி தானே அழுத இவ்வளவு கருணை எங்களுக்கு தாங்க மாட்டேங்கிறது, நீ பொழியதான் இருக்க ஆனா எங்களாலதான் தாங்க முடியல. பெரியவாளை சமப்படுத்தி எனக்கு பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டேன் அப்படின்னா போனா நான் பூஜையெல்லாம் ராத்திரி செல்லமான சொன்னேன் அந்த விஷயம் பொண்ணு நான் காலேஜுக்கு போயிட்டேன் தெரியுமா நீ பாத்தீங்க அம்மா சிரிச்சு போயிட்டு இதை பாக்கி உங்க காலேஜ் தான் போகல, நான் காலேஜுக்கு போயிட்டு நீ பாத்தியோ காலேஜுக்கு போயிட்டு என்னன்னு ஞாபகம் போட்டோ பண்ண அப்படின்னு என்ன போட்டோ எக்ஸிபிஷன் வச்சேன், பெரியவாளோட போட்டோ எல்லாம் வச்சு அது எங்க வச்சிருக்கிற நீங்க ஒரு நாளைக்கு பெரியவா கேட்டா நாம எல்லாம் கேட்போம் இது பட்டணத்துல ஒரு தியேட்டர்ல என் படம் ஓடுறது பாத்தியோ அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா எந்த தியேட்டர்ல பெரியவா படம் ஓடுறது புரியல. உடனே பெரியவா சொன்னாங்க என்னன்னா அந்த போட்டோ எக்ஸிபிஷன் என்ன பண்ணிட்டு அடையாறுல ஈராஸ்ன்னு ஒரு தியேட்டர், அது தியேட்டரா இருந்து அப்புறம் ஒரு கல்யாண சித்திரமா இருந்தது, அந்த இடத்துல இந்த போட்டோ எக்ஸிபிஷன் நடந்தது.
அதனால ஈராஸ் தியேட்டர்ல இவரோட போட்டோ படம் எக்ஸிபிஷன். அதனால அதை பார்த்தியோ அந்த பட்டணத்துல ஒரு தியேட்டர்ல என் படம் காமிக்கிறா பார்த்தியோ. அது மாதிரி இவர்கிட்ட நான் காலேஜுக்கு போயிட்டு என்னை பார்த்தியோ. அந்த அம்மா இப்படி இருக்கலாம் சின்ன சின்ன அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனா வேடிக்கையா இருந்தது. என்ன வேடிக்கை, நான் காலேஜுக்கு போனோம் அவனுக்கு இல்ல பாபா ராமசாமியர் அந்த கஷ்டப்பட்டு இருந்த மாட்டியை குடிச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டு தெரியல அப்படின்னால வேற எதுக்கு அவ்வளவு சிரமப்படுத்தினாலும் தெரியல. எல்லா இடத்துக்கும் போற இடத்துல மாட்டு தன்னுடைய போற இங்க போறதை மட்டும் ஏன் இப்படி போனான்னு தெரியல. நான் எப்படி தபாச்சு பார்த்தேன் முடியல. அவனும் போகாத வந்து விடமாட்டான். ஆனா இந்த குழந்தையோட எல்லா நல்லி ஸ்கூலுக்கு அந்த இடத்த நான் போய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனானா வந்துதான் ஆகணும், பாரம் பண்ணணும், பாரம் பண்ணணும். நானும் அப்படி யோஜனை பண்ணி பார்த்தேன். ஆச்சாரத்துக்கும் கிடக்காது, ஆனா அவனோட ஆசையும் நிறைவேறும். என்ன பண்றதுன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தோணுது எப்பேற்பட்டது இருந்தாலும் எச்சரா இருந்தாலும் கோபூலி பண்ணதுன்னா ஆயிடும். அதனால கஷ்டமாடினாலே நான் போயிட்டு சொல்லி சொல்லி ஒரு சாமர்த்தியம் சாஸ்திரத்திலையும் அனுபவிச்சாது. ஆனா அந்த அன்புலையும் அனுபவிச்சாது. நாமெல்லாம் என்ன பண்றோம், அன்பு வந்து மனிதநேயம் இருக்கிறதுனால மனிதநேயம்னாலே என்ன வச்சுக்கோங்க, சாஸ்திரத்தை பிரேக் பண்றதுதான் மனிதநேயம் வச்சுக்கோங்க. சாஸ்திரத்தை சொன்ன ரிஷிகள்லாம் பரம குரூர சுபாவம் உள்ளவா மாதிரியும் மனுஷத்தன்மையே இல்லாத மாதிரி அசுரா மாதிரியும் அப்படியே அதை பிரேக் பண்ணிட்டாலே நம்ம எல்லாம் மனுஷால ஆயிட்டோம். ரிஷிகளுக்கு இருந்த கருணையை விடதான் நமக்கு வந்துருக்கூடுது. அவளுக்கு இருந்த மனிதாபிமானத்தை விட நம்மள்கிட்ட மனிதாபிமானம் வந்துருக்கூடுது. அத்தனைக்கும் அவ சொல்லி இருக்கான்னா ஏதோ காரண காரியத்தை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியும், அதை சாமர்த்தியமா பண்ண முடியும்னா பெரியவாள. வேடிக்கை என்னன்னு இந்த ராமசுவாமிகளுக்கு கட்சி வரைக்கும் தெரியாது. ஏன் பெரியவா பசுமாட்டோட நம்ம காலேஜுக்கு வந்தாங்கிறது தெரியாது. அதுதான் பெரியவா. அப்படி தெரிஞ்சதுன்னா என்ன வருத்தம் வந்துருக்கலாம். இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் தெரியாது. அவருக்கு ஒரு வரலாம் இல்லையோ, அது கூட வரட்டாங்க. பெரியவா வந்தா பெரியவா வந்தாங்க சந்தோஷத்திலேயே இருக்கணுமே வெளிய அது உள்ளுக்குள்ள என்னால பின்னால என்னென்ன டிராபேக் இருந்தது அதை எப்படி பெரியவா சமாளிச்சுதான். அதுதான் பெரியவா. பிரியம்ங்கிறது வாத்சல்யம். நாம என்ன பண்ணிடுவோம், ஏனே அது என்ன கூப்பிடுற உடனே நாளைக்கு புண்ணியாதனை பண்ண இனிமே காலேஜ் அலம்பி விடுன்னு கூட்டடிப்போம். அவர் ஏன் அவரை கூட்டோங்கிறாப்புல ஆயிடும். ஒன்னும் ரகசியம் தெரியாது. மொத்தமா வச்சு வச்சு வச்சுட்டு தன்னோட அனுஷ்டானத்துக்கு குறவில்லாத, தன்னோட ஆச்சாரத்துக்கு குறவில்லாத அடுத்த வாழை எவ்வளவு திருப்தி படுத்தலாமோ அதுக்கும் இருக்கும். அதுதான் தெரியும். எப்பேற்பட்ட திருப்தி வச்சுறாங்க கஷ்டமா போடும் கழித்து வந்துதான் ஓடினாலே பவித்திரமாக அப்படின்னா நிறைய சொல்றதுக்கு பார்க்க வரும். இன்னைக்கு பார்க்க வீடு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணதுன்னா பசுமாடு உள்ளுக்குள்ள வருதுன்னா எதுக்கு அந்த வீடு கட்டுற சமயத்துல என்னெல்லாமோ நடந்திருக்கலாம், எத்தனையோ கவரெல்லாம் எத்தனையோ நாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கலாம். அது அத்தனையும் போய் நம்ம போய் வசிக்கிறதுக்கு ஒரு தகுதியா வேணும்னாக்க அந்த இடம் பவித்திரமான வேற ஒண்ணும் இல்லை. கோபம் சாப்பிட்டாக்க இலைய எடுத்தா எச்சல் வருது, அது சாணி போட்டு எச்சல் அப்படின்னா எதுக்கு அது சாப்பிட்ட எச்சல் போகும். உடனே கேட்ட பிரயோஜனம், அது எப்படி சாப்பிட்ட எச்சல் பசுமா சாணியில போகும். அது போறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன் அப்படி படைச்சிருக்கு. எப்படி போகும்னா தெரியாது. சோப்பு தேய்ச்சி ஒழிச்சுட்டாக்கா அழுக்கு போகும் நம்மளாவே நம்பலாம். அது மாதிரிதான் அதையும் நம்பணும். தர்மம்னா தர்மம் தர்மத்தை வழிபடணும். அதே பெரிய ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்துக்கு யாரு தலைவன் ஈஸ்வரன் பிரபு அச்சுதான் அது தலைவன். நம்ம நல்ல வழியில அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இருந்தாலே நம்ம தர்ம வழியில இருக்கும். அந்த அச்சுதனுக்கு அடிமையா இருக்கும், அவனோட நன்றாயிருக்கும். புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற அந்த தெளிவா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் திடீர்னு என்னன்னா நல்ல நீர் நிறைய அட்டார மோர் கழிச்சு வச்சு வாசனை வச்சு
ஒரு அண்டால தீர்த்தம் வச்சுக்கோ, ஒரு அண்டால மோர் வச்சுக்கோ, பரவாயில்ல. விடுதப்புன்னு என்ன அப்படின்னு உடனே போனா எல்லாத்தையும் வச்சுட்டா திடீர்னு பார்த்தா இத்தனை கூட்டமா வருது. வந்தா ஷாரி ஷாரியா வரா, வந்து எல்லாரும் மோர் வாங்கி கொடுக்கலாம், தீர்த்தத்தை வாங்கி எல்லாம் கல்வி சட்டை, கும்பல் முழுக்க கல்வி சட்டை. எல்லாரும் தீர்த்தம் வாங்கி குடிச்சது, மோரை வாங்கி குடிச்சது, எல்லாரும் பார்த்தோன்னா எல்லாம் ஆயுதம் எல்லாரும் குடிச்சாளாங்க. உடனே கொடுத்த வருஷம் அவன் கல்வி சட்டையை போட்டு நாங்க குடுமி வச்சுன்னு கொடுக்கறதுக்கு தான் பக்கமா இருந்தது. நம்மளால அடிச்சுட்டு போகாத இருந்தேன்னு பயமா இருந்தது. கொடுப்பாங்க அவன் வருவாங்கிறதுனாலும் கொடுத்து சொன்னாங்க. வேடிக்கை என்னன்னா, அந்த நாஸ்திக கட்சியோட மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்சு தலைவரையில அவ்வளவுதான், அவர் பாட்டுக்கு எதிர்காரில போயிட்டார். இதுவெல்லாம் காக்க வந்ததெல்லாம் தொண்டை தண்ணி வந்து கட்டிட்டு இந்த வெயில ஒண்ணு தவிச்சு என்ன பண்ண உடனடியா வேடிக்கை என்ன, அந்தந்த மேடையில சங்கராச்சாரிய மொழிகானு வந்து அதுக்கு கட்டின தொண்டைக்கு எது சங்கராச்சாரியர்களுக்கு போகும். அதுக்காக விசிட்டே இருக்கலாம். நாம பண்ண வேண்டியது அந்த பிரபு அவதாரம் பண்ண வேண்டியதுனா நாளை எப்படி கொண்டாடும், உடனே கொண்டாடும். இந்த பிரபுக்கு அவதாரம் சதாராக்கு ஏன் தெளிவா போனாங்கிறது சொல்லிக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தெளிவா இருக்கிறதே அச்சிதற்கு இந்து மத தலைவர் வந்து அவர் என்ன அதாவது அவர் சொன்ன தெளிவா சஜன்காட்டுக்கு வரணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசோட சதாரால சஜன்காட்டு தலைவருக்கு சமர்த்த ராமதாசன் ஒரு பெரிய மகா சிவாஜியோட குரு, அவரோட சமாதி அங்க இருக்கு. தெளிவா அங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். தெளிவா நான் வரமாட்டேன். காரணம் நம்ம வடக்கு சம்பிரதாயம் இவாவோட சம்பிரதாயத்துல வந்துட்டதுனால இன்னொரு சன்னியாசிகளோட சமாதிக்குள்ள போறது வழக்கம் இல்லை. அதனால நான் அந்த சமாதியா இருக்கு, நான் அங்க வர முடியாது, நான் வரேன். அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னார், அப்படி ராமதாஸ் மட்டும் இல்லைன்னா நீங்கன்னா அந்த சங்கராச்சாரியால ரோட்ல நடக்க முடியாது, இந்த தேசத்துல நடந்துக்க முடியுமா, ஒரு சிவாஜி மட்டும் இல்லைன்னா இந்துக்கெல்லாம் ரோட்லயா நடந்திருக்கும், நடக்க முடியுமா, நீங்க சங்கராச்சாரியால தண்டத்தை ரோட்ல போயிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சொன்னேன். இதுக்காக இந்த சொன்ன வாக்கு எத்தனையோ 20 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வாக்குக்காக மெனக்கெட்டு சதாரா போயிட்டு சஜன் வாக்குல இப்போ போய் பார்த்தாலும் தெரியும். மலைமையில ஏறி போயிட்டு வருது, அவ்வளவு கஷ்டம். ஏகாதசி சுத்த உபவாசம், மழை கொட்டுறது, அதுல மலைமையில ஏறி துவாதசி அந்த சமயத்துல போயிட்டு ஜுரம், நல்ல ஜுரம். அந்த ஜுரத்துல கொட்ட மழையில எல்லாரும் தலையில ஷாக்க போட்டு நனைஞ்சுன்னு போயிட்டு மேல போய் சஜன் காட்டு போயிட்டு அப்படி வந்துட்டு சஜன் காட்டுல இருந்து சதாரா உள்ள வரத்து ஒரு பெரிய கட்டடம் வந்து அந்த வாசல்ல நின்றான். அதுதான் சிவாஜியோட அந்த பரம்பரை இருக்கிறாங்க அரண்மனையா இருக்கு. அதை போட்டு திருப்பா உள்ள யாரும் கூப்பிட்டுருவாங்க. அவரை கூப்பிட்டு தெரிஞ்சிருக்கும், அவன் உள்ள போய் கூப்பிடுவாங்க. உள்ள போனா அந்த சிவாஜியோட பரம்பரையில இருக்க அவெல்லாம் அழிச்சுட்டு வச்சிருக்காங்க. அழிச்சுட்டு சிவாஜிக்கு சிலை வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க, ஷால்வை எடுத்துருந்தாங்க. போன சாதாரண ஷால்வை எடுத்து உடனே தெரியாது சட்டம் அவனுக்கு பீதாம்பரம் இதை எடுத்து போய் திருப்பி போய் ரெட்ட ஷால்வை எடுத்து சொல்லி
அந்த சிலைக்கு சாப்பிட்டு அவளுக்கு பேசிட்டு அப்படியே நடுவுலயே நின்று அவள்கிட்ட பேசிட்டு அவளுடைய நல்லா வித்தியாசம் செலுத்துது அப்படின்னா ஒரு மக்கள் அவள் யாரும் காப்பாற்றினா நாங்களும் நாம திரும்ப அப்படி இருக்கும். இதுக்காகதான் சமாதானி அப்படி இதுதான் நன்றி எப்படி காமிக்கணுங்கிறதுக்கு ஒரு புருஷன் கொடுத்தாங்க அப்படிதான் இந்த நன்றி இந்த விஸ்வாசத்தை தெளிவாக அவள் அழகாக அந்த வீரத்தை அவங்க எடுத்து அவளோட பிரசாதம் தெளிவாளோட பிரசாதம் தெளிவாகையால ஒரு பழம் வாங்கையால ஒரு சாமான் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை வச்சுட்டு பூஜையே அழைச்சிட்டோம்னா அவளோட நேர் வாரிசுமே சிஷ்யம் அவள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் போது அவளுக்கு சிஷ்யாரா மாசத்துக்கு ஒரு நாளான மழை தர்ஷனம் நன்றியோடு இருந்து நல்லவராயிருந்து இதுதான் நாங்கள் வெளிராஜ்யத்தில கட்டணத்தை கொண்டாடும் சொல்லி யாரும் எழுதிருக்கோம்னா 3 வரலாற்று பதிவு 2 மணி நேரத்துல நடக்கும். இந்த வரலாற்று பதிவானதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த 2 மணி நேரத்துல பதிவானது மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணு ரோடுக்கு வந்துருக்காரு. நாங்க 2-3 மாசமா 4-5 பேர் மண்டை கட்டிக்கிட்டு அதுக்காக பிளான் பண்றோம்னு நினைச்சிருந்தோம். யாருடைய மகன்கிட்டையும் ஒண்ணு விழிக்கல. பெரிய தேதி ஏதாவது ஒரு பிரசாதம் என்னமோ சொல்லி தப்பா போயிடுது. அப்பதான் யோசிச்சா இவர் எப்படி வந்து முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் இந்த பிரசாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பிரசாதத்தை மறைக்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் சொல்லி இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும். பிரசாதம் ரெடியா இருந்தது மாத்தி வச்சுக்கணும். அது எப்படிலாம் விளையாடுறாரு. அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லணுங்கிறதுக்காக விளையாடுறாங்க. 25-23 வாரம் 4 வாரத்துல பாத்தீங்கன்னா ராத்திரி 2:30 மணி கூட அக்னி காத்து அடிக்கிறது அழகு. எதுவும் இது அது இருந்தாலும் கூட அது மீது அடிக்கிறது அழகு காத்து.